இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அண்ணன் தம்பி 2 பேரு ஒரு குடோனையே மொத்தமா கொளுத்தி விடுறானுங்க. குடோனுக்கு சொந்தக்கார குடும்பம் ஏத்த வீட்டுல இருக்கும். அவங்க பாக்குறதுக்குள்ள இங்க கொளுத்தி விட்டானுங்க. ஐயோ குடோனு கொழுந்து விட்டு எரியுறேன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. இங்க வந்து பார்த்தா கெத்தா இவங்க எரியறத பாத்துட்டு இருக்கானுங்க. ஜெயராம பாத்துட்டு சும்மா இருப்பாரா, கட்டை எடுத்துட்டு அந்த அடியாட்கள அடிச்சு தள்ளுறாரு. பதிலுக்கு அந்த அண்ணன் தம்பிங்க அவங்க திரும்ப அடிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல அண்ணனை ஜெயராம அடிச்சுறாரு. என்ன தைரியம் இருந்தா எங்க அண்ணன் மேல கைய வைப்பான்னு சொல்லி தம்பி பலார்னு ஒரு அற ஜெயராமுக்கு. அத பார்த்தா ஜெயராமோட மச்சான் தங்கச்சி புருஷன் சும்மா இருப்பாப்லையா, என்ன தைரியம் இருந்தா என் மாமன் மேல கைய வைப்பேன்னு கோவத்துல அருவா எடுத்து அப்படி சீவனாருன்னா குறி வச்சது தம்பிக்கு. ஆனா கழுத்து அறுபட்டது அண்ணனுக்கு. எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு தம்பி மிரட்டுறாரு. ஜெயராம் உனக்கு இருக்குடா பாடுறா அப்படின்னு சொன்னதும் ஜெயராமோட பொண்டாட்டி நம்ம ரம்யா கிருஷ்ணன். ஜெயராமுக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் 10 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். ஜெயராம் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் எங்க தான் புருஷன் தான் வெட்டிட்டாப்லையோ நினைச்சிட்டு இந்த அம்மா பதறிக்கிட்டு பையன் கைய விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் முன்னோக்கி வரும். பையனும் அம்மா அப்படின்னு கூப்பிடுவான். அதே சமயம் எதுக்கு அந்த குடோனு மொத்தமா வெடிச்சு செதறும். அப்போ அந்த தீ அந்த பையனோட ஒரு கண்ணுல விழுந்துரும். ஆனா அடுத்து பார்த்தா இந்த கொலைக்காக அரசு செய்யப்படுகிறது நம்ம ஜெயராம. 12 வருஷம் ஜெயில் தண்டனையா. வெட்டினது மச்சான், அரஸ்ட் மட்டும் ஜெயராமா. புரியலையே, யாரு தப்பா சாட்சி சொல்லி இருப்பா தெரியலையே. 12 வருஷ கடுங்காவல் தண்டனை. இதுல புருஷன் போயிட்டான். இந்த பக்கம் பொண்டாட்டி ரம்யா கிருஷ்ணனும் அப்பா அனுப்பிவிட்ட கார்ல விறுவிறுன்னு ஏறி கிளம்பிடுறாங்க. வீட்டை விட்டு போயிடுறாங்க. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அம்மா புள்ளைய விட்டு அவங்க அப்பா கூடயே மறுபடியும் பழைய ஆடம்பரமான அந்த வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ரம்யா கிருஷ்ணனோட அப்பா நம்ம பிரகாஷ்ராஜ் மினிஸ்டர் சும்மா இருப்பாரா. உடனே தான் பொண்ணு ரம்யா கிருஷ்ணனுக்கு சொந்தத்திலேயே மரமாமனை கட்டி வச்சிருக்காரு. அடுத்து ரம்யா கிருஷ்ணனுக்கு குழந்தையும் பிறகுது. தாத்தா அப்படி வளர்க்கிறாரு. யானை மேல யானை அப்படின்னு சவாரி எல்லாம் கூட்டு போறாரு. ஆனா அப்ப பாருங்க, அதான் புது புருஷன் பின்னாடி ஹாயா உட்காந்து எப்ப பார்த்தாலும் சரக்கடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பெருசா ஒரு முகத்துல சந்தோஷம் இல்ல. அப்படியே சில வருடங்கள் ஓடுது. இந்த பக்கம் கெடான்னு ஒரு ஆள் வராரு. சில கடாங்கிறாங்க. ஆளை பார்த்தா கெடான்னு வச்சா கரெக்டா இருக்கும். கெடா வராரு. எம்எல்ஏ தனக்கு சட்ட அமைச்சர் பதவி கொடுக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் உங்க அன்புன்னு அப்படியே பிரகாஷ்ராஜ் தாத்தாவோட கால்ல விழுகிறாப்ல நம்ம கெடா. 25 வருஷமா உங்களை தான் நம்பிட்டு இருக்கிறேன். எனக்கு மினிஸ்டர் பதவி கிடைச்சிருமலன்னு சொன்னா, இல்லடா தம்பி என் பொண்ணுக்கு அந்த சட்ட அமைச்சர் பதவியை லா மினிஸ்டர் பதவியை கொடுக்கறதா இருக்கேன்னு சொன்னதும் அப்படி என்ன பெருசா கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுக்கு பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு இவன் சண்டைக்கு வரான். கொடுக்காதத கொடுத்தா சொல்லிட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வரும்போது முடியாதுங்கிறத ஓப்பனா சொல்றவன் தான் மேல இருப்பான். அதனாலதான் நான் மேல இருக்கிறேன், நீ கீழே இருக்கிற போ அப்படின்னு விரட்டி விட்டுறாரு கெடாவை. அந்த பக்கம் ரம்யா கிருஷ்ணன் லா மினிஸ்டரா சட்ட அமைச்சரா பதவி பிரமாணமும் எடுத்துக்கிறாங்க. கெடா கீழே உட்காந்துட்டு அப்படியே அதை முறப்பா பாத்துக்கிட்டு இருக்குது. சும்மா இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில கெடா ஒரு போடு போடும். உங்க பொண்ணு பண்ண அப்பேற்பட்ட பெரிய சாதனை என்ன தெரியுமா? மொத புருஷனை விட்டுவிட்டு மொத குழந்தைய விட்டுவிட்டு 2வது புருஷனை கட்டிக்கிட்டு 2வது குழந்தைய பெத்துக்கிட்டதுதான் உன் பொண்ணு பண்ண சாதனைன்னு சொன்னது நம்ம பிரகாஷ்ராஜுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். மீடியால போய் மொத புருஷனுக்கு பிறந்த அந்த பையனை விட்டுட்டு தான் இவன் வந்திருக்கிறா அப்படிங்கிற மேட்டரை சொன்னேன் நாரி போயிடு நான் என்ன மிரட்டி இருப்பாரு. அதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும்ல, கொன்னுடுவேன்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் மிரட்டி இருப்பாரு. இருந்தாலும் ஒரு கால் இந்த மேட்டர் அப்படி புகஞ்சா மீடியால பிரச்சனை வரும். அந்த பையனை கூப்பிட்டு எனக்கும் எங்க அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, சொத்து பத்துல இருந்து வாரிசு உரிமையை நான் கோர மாட்டேன்னு சொல்லி ஒரு கையெழுத்த வாங்கிருப்பா அப்படின்னு தன்னோட வக்கீல் கிட்ட நம்ம ரம்யா கிருஷ்ணனுக்கு பிஏ. ஆனா பிரகாஷ்ராஜுக்கு தான் பிஏ வேலை அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். வக்கீல் தான் பெரிய ஆள் தான். கையெழுத்து வாங்குற வேலையை இவர்கிட்ட ஒப்படைக்கிறார். வர சொல்ல அவன அப்படிங்கிறாரு. அவன் குண்டூர்ல ஏதோ வத்தல வித்துல வித்துக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான். காரம் ஏறி போய் இருக்கிறான். அவனை கூப்பிடாதீங்க, குண்டூர் காரம் படுகாரமா இருக்கும், தாங்க முடியாதுன்னு சொல்லி பாப்பாரு. அட நாம பாக்காத காரமா வரச்சல்றே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் தான் பேரனை பார்த்து பேராண்டி எப்படி பேசணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டா அவனும் இப்பொழுதுதான் சாப்பிட்டேன், சாப்பாடு மிக அருமையாக இருந்தது, அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு கிளம்பி விட்டேன் அப்படின்னு பொது மேடையில அரசியல்வாதி ஆகிறதுக்கு பேச்சு திறமையை வளர்த்துக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட அல்லக்கைங்க 4 பேர் எப்பவுமே தெரியும். பொண்ணை அமைச்சராக்கி பார்த்து அழகு பார்த்தாச்சு. அடுத்து பேரனையும் அமைச்சராக்கி பார்த்து அழகு பார்க்கணும்னு தாத்தாவுக்கு அம்புட்டு ஆசை. போன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ வர சொல்லுங்க, ஒரே ஒரு கையெழுத்து தான் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாங்க. இதை எப்படி நம்ம பயக்கிட்ட சொல்லணும் தெரியாம முழிக்கிறாங்க. கண்ணுல தீப்பொறி பட்டது அந்த பையன் இப்போ வளர்ந்து நிக்கிறான். நெருக்கி 6.5 அடி இருக்கிறான் உயரம். மேட்டரை கேள்விப்பட்டுட்டு பர்ஸ்ல இருக்கிற தான் அம்மா அப்பாவோட சேர்ந்து எடுத்த அந்த போட்டோவை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். எங்க போய் பார்க்கணும் வீட்டுக்கான்னு கேட்டா வீட்டுக்கு இல்ல கட்சி ஆபீஸுக்கு வர சொல்லுக்கான்னு சொன்னதும் கட்சி ஆபீஸுக்கே வரான். ஆபீஸ்ல வந்து இறங்குனதும் வக்கீலுக்கு ஒரு பிஏ இருப்பாப்ல. அவர் தான் நம்ம ஹீரோக்கா காத்துட்டு இருப்பாரு. நான் தாண்டா ரம்யா கிருஷ்ணனோட பையன், பாப்பா ஒண்ணு விட்டு போறாரு. அம்மா பேர் போட்டு ஒரு ரூம் இருக்கும், ஆபீஸ் ரூம். சரி அம்மாவை பாக்கலாமேன்னு உள்ள போக பார்த்தா செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறான். இந்த பக்கம் வக்கீல் வந்து
கையெழுத்து போடுங்கன்னு நீட்டுறாரு. பக்கத்துல இருக்கிற துடுப்பு சும்மா இல்லாம படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்கன்னு விட்ட போட ஏன்டா இப்படின்னு அவரு நொந்துக்கிறார். அந்த பக்கம் தாத்தா சும்மா இல்லாம ஒழுங்கா கையெழுத்து போட சொல்லு, இல்ல தட்டி தூக்கிடுவோம், கையெழுத்து போட்டாதான் விடுவோங்கிறாப்ல சீனை போட்டு பேசிருப்பாப்ல. வெளியில இருக்கும்போது இவனுக்கு அறகுறையா கேட்டிருக்கும். கையெழுத்து போட்டு போயிட்டான். கையெழுத்த வாங்கிட்டோன்னு வக்கீல் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா வருவாரு. குடுக்க போகும்போது தவறு கீழே விழுந்துரும். அதை பிஏ எடுத்து பாப்பான். பாத்தா தட்டி தூக்கிடுவோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதைத்தான் கையெழுத்தாவே எழுதி இருக்கிறான், முடிஞ்சா தட்டி தூக்குங்கடா பாப்போம்னு. தூக்கிடுவோங்கிறத அழுத்தி சொல்லுன்னு தாத்தா சொல்லிருப்பாரு. அதனாலயே தூக்கி பாருங்கடாங்கிறத அழுத்தி எழுதி இருக்கிறதா பிஏன்னு சொல்றாரு. என்னையா தூக்குறேன்னீங்க, உங்க கட்சியவே தூக்குறா பாருன்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி கட்சி கொடியை கட்டியிருப்பாங்கல்ல, அதை ஒரு பக்கம் பிடிச்சி வண்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே கட்சிய ஒரு 2-3 ரவுண்ட் அடிக்கிறாப்ல. அடிச்சு அடியில அங்க இருந்த மொத்தமா அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. சுத்தி ரவுண்டு கட்டுறாரு. போலீஸ் உடனே இவனை லாக் பண்றதுக்காக அங்க கேட்ட போட்டா எல்லா கேட்டையும் மிஸ் பண்ணி கூட்டத்துக்கு நடுவுலயே வண்டியை விட்டு பிரகாஷ்ராஜுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேற, பெரிய கபோர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. கபோர்டு, அதுக்கு பேர் என்னது, கட் அவுட் வச்சிருப்பாங்க. கட் அவுட் காலை உடச்சு விட கரெக்டா இவரோட ஆபீஸ்ல இருக்கிற கண்ணாடியை உடச்சுக்கிட்டு பேனர் உள்ள வரும். ஆளு மிரண்டு போயிட்டாப்ல. அடுத்து சும்மா இல்லாம மறுபடியும் அவனை கூப்பிட்டு விடணும்னு பெருசு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். தான் அப்பாவோட தங்கச்சி வீடு ஐத்த வீட்டுக்கு வரான். ஐத்த பொண்ணு, மாமா, 12 வருஷம் ஜெயில இருந்து வந்த அப்பா எல்லா பேரும் அங்கதான் இருக்கிறாங்க. அப்பா மாடியில அவர் ரூம் விட்டு வெளியில வர்றதே கிடையாது. தன் மனைவியோட மேல வாழ்ந்து ரூம் தான் அது. எப்பவுமே ஜன்னல் பக்கத்துல இருந்து பொண்டாட்டி திரும்ப வருவாளான்னு அவளோட எட்டி பாக்குறதோட வேற எந்த வேலையுமே செய்ய மாட்டாப்ல. ரூம் விட்டு வெளியில வர்றதே கிடையாது போல். அதையெல்லாம் நம்ம ஹீரோ குத்தி காட்டி பேசிட்டு இருப்பான். நைட் ஆனா சரக்கடிக்க நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. சோடாவப்பா முறப்பொண்ணு ஐத்தமாவ, ஏய் சோடா நான் கேட்டனா அப்படிங்கிறா ஹீரோ. மன்னிச்சுக்க மாமா, பெரிய மாமா கேட்டாரு, மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், உனக்கு தண்ணி தானே இதோ சோடா அப்படின்னு சோடாவை கொண்டு போய் பெரிய மாமாட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த தண்ணியை குனி வந்து இங்க கொடுக்குறான். அப்பயும் நம்மளும் மறப்பாப்ல. முட்டை கூட அப்பாவுக்கு ஒரு மாதிரி பையனுக்கு ஒரு மாதிரி மாத்தி வச்சிருவா, அதையும் மாத்தி கொடுக்கணுமா. போன தடவை கட்சி ஆபீஸுக்கு வர சொன்னாங்க, இந்த தடவை வீட்டுக்கே வர சொல்லிருக்காங்க, கண்டிப்பா மாமா போணுமா அப்படின்னு பெரிய மாமாட்ட பொண்ணு பேசிட்டு இருக்கிறா. போமாட்டேங்கிறாப்ல போல புள்ள. ஏண்டா போயிட்டு வந்த என்னடா தப்பு, போயிட்டு வாடாங்கிறாங்க. கூப்பிட்டு விடுவாங்க, போனா கதவை சாத்திப்பாங்க, சொன்னா கதவை எட்டி ஓடறான்னுவாப்ல. நீ சொல்றியா, வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேங்கிற, எப்போ வருவான்னு ஜன்னல்ல எட்டி பாத்துட்டு இருக்கிற, நீ உடைக்க வேண்டியதான கதவைன்னு நம்ம ஹீரோ அப்பாவே எதிர்த்து பேசுனதும் அவர் கம்முன்னு போயிடுறாரு. இருந்தாலும் அப்பா ஒரு வார்த்தை சொல்லிருக்காருன்ட்டு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பிட்டார். வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, வக்கீல் வீடு தெரியும். அதனால வக்கீல் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாப்ல. அங்க வக்கீலோட பொண்ணுங்க ரெண்டும் போட்டோ எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுல மூத்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோவுக்கு பிடிச்சு போகுது. கண்டதும் காதல்ல விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட உரண்டு இருப்பாப்ல. அப்புறம் வக்கீல் ஓடியாந்து, நீங்க எங்க வந்தீங்க, சொல்லியிருந்தா நாங்க வந்திருப்போமே, வாங்க அங்க போலாம்னு கிளம்பி பிரகாஷ்ராஜோட வீட்டுக்கு வராங்க. தாத்தா, ஏண்டா கையெழுத்து போட சொன்னா தட்டி தூக்கிடுவேன்னா முடிஞ்சா தூக்கி பாருங்கிற, அப்படி எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு இவர் கேட்பாரு. நீங்க தானே தூக்க சொன்னீங்க, தூக்கி பாருங்கன்னு இவன் சொல்றான். சொன்னா செஞ்சிருவேனா, உன்னை தூக்குனா என்ன நானு அப்படின்னு கேட்டா, நீங்க தூக்குறதுக்கு முயற்சி பண்ணலன்னா நான் இருக்கிறதுக்கு வேலையே இல்லையே அப்படின்னு இவன் பதிலுக்கு விட்டு அடிக்கிறான். பேச்சே பயங்கரமா இருக்கு தாத்தாவுக்கும் பேரனுக்கும். நடுவுல அந்த புது புருஷன் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப அங்க எடுப்புகளோட 2வது பையன் வருவான். யாருன்னு கேட்டதும் 2வது பையன் சொன்னதும், மூத்தவங்களை பார்த்தா மரியாதை வைக்க மாட்டேன், நீ உன்னை ஒழுங்கா வளர்க்கலையா, வா வந்து வணக்கம் வைன்னு கூப்பிடுவாப்ல. தாத்தாவும் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு பேரனை வர சொல்ல, பேரனை வந்து வணக்கம், இதுக்கு பேர் வணக்கமா, நல்லா வணக்கம் வைடான்னு தோல்ல ஒரு தட்டு தட்டுவாரு. அப்படியே கால போத்துரு விழுவா. எந்திரிச்சிட்டு அப்பையும் கூட எதுக்கு முனையில பேசுவானாமா, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னுவா. சரி போதும் போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாப்ல. சரி எல்லா கேரக்டரையும் பாத்துட்டேன், எங்க அம்மா அங்க அப்படின்னு கேக்குறாப்ல. கையெழுத்து போட்டா அம்மாவை காட்டுறோங்கிறாரு தாத்தா. அம்மாவை காட்டு, கையெழுத்து போடுறேங்கிறாரு பையன். பேரன், இல்ல கையெழுத்து ஃபர்ஸ்ட், இல்ல அம்மா ஃபர்ஸ்ட், கையெழுத்து அம்மா, இப்படியே போகும் பொங்கையா அப்படின்னு திட்டி விட்டு இவன் விறுவிறுன்னு கிளம்பிடுவான். இவங்க காட்ட மாட்டாங்கன்ட்டு. பால்கனில அம்மாவோட நிழல் தெரியும். அம்மா தான் நிக்கிறாங்களோ சொல்லிட்டு இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள அம்மா கிளம்பிடுறாங்க. பழசெல்லாம் நினைச்சு பாப்பான், எப்படி எல்லாம் அம்மா பாசமா வளர்த்துச்சு அப்படின்னு. இந்த பக்கம் தாத்தா அவகிட்ட கையெழுத்து வாங்குறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். கண்டிப்பா கையெழுத்து வாங்குற, இல்லன்னா அவ்வளவுதான்னு வக்கீல மிரட்ட, வக்கீலால முடியுமா, முடியாது. ஆனா வக்கீலோட பொண்ணு கையெழுத்து வாங்குறதுக்காக ஹீரோவை பார்க்க வந்திருக்கு. குண்டூருக்கே அவரோட வத்தல் கம்பெனிக்கே வந்திருக்குது. கூடவே பிஏவும் வந்திருக்கலாம். என்னமா நடந்துச்சுன்னு ஹீரோ விசாரிச்சா, அப்பா உட்காந்து வீட்டுல ஓட அழுக. கையெழுத்து வாங்கணும், இல்லன்னா வேலையை பிடிங்கி வெட்டி விட்டுருவேன்னு மிரட்டுறாராம். ஒரு இடத்துல வேலை இல்லன்னா இன்னொரு இடத்துல வேலை, வேற வேலையை ஜாயின் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நான் வக்கீல், சட்டம் படிச்சவன். அமைச்சரோட ஆபீஸ்ல இருந்து சட்டம் படிச்ச இந்த வக்கீல விரட்டி விட்டாங்கன்னா வேற எந்த இடத்துல எனக்கு வேலை கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டு அழுகிறாராம். கையெழுத்த வாங்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன், இதுல மட்டும் ஒரு கையெழுத்து போடுங்களேன், ஒரே ஒரு கையெழுத்துன்னு பிஏ கேட்டு, அவங்களுக்கும் உங்களுக்கு ஆக மாட்டேங்குதுல, உங்களை வேணான்னு சொல்லிட்டு உங்க அம்மா தான் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்னன்னு ஓவரா பிஏ பேசுவான். பலாரும் ஒரு அரவலுன்னு பார்த்தா இந்த பக்கம் வேற ஒருத்தனுக்கு அரவலுது. வீட்டுக்கு வந்திருப்பாப்ல. எப்பவுமே இவங்க கிட்டதான் வத்தல் வாங்கிட்டு இருப்பான். வத்தலை கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த ஆளு இந்த தடவை இவங்க கிட்ட வாங்கல. ஏதோ நடந்திருக்கு, ஏண்டா வாங்கலன்னு
கும்மா குத்தி விசாரிக்கிறாங்க. அப்பயும் பதில் சொல்லிட்டு இருக்கிறது. ஐத்த கூட வந்து 2 போடு போடும். இவனோ 10% டிஸ்கவுண்ட்ல கொடுத்தா எங்ககிட்ட வாங்க மாட்டியா, எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கிற நீ, அந்த மாதிரி 2 போடு போடும். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பலான்னு ஒரு அடி. அதே சமயம் போன் கால் வரும். கால் வந்துருச்சு பாத்தியா, 10% டிஸ்கவுண்ட்ல கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுவார். அந்த பக்கம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அண்ணன் இழந்திருப்பாப்ல இல்ல ஒரு தம்பி, அவன் தான். ஏய் நான் தாண்டா எல்லாம் பண்ணேன், அவனை விடுறா, அவன் மேல கைய வச்ச அப்படின்னா பாருங்க பொலான்னு ஒரு அளவிடும். சரியான அடி. ஏய் அப்படின்னு கத்துனா இங்கேயே வந்துட்டாப்ல. எங்கடா யாரு, அவனை கூட்டு வரலையான்னு கேப்பாரு. என்ன சாரே பழி வாங்குறியா அப்படின்னு கேக்குற. வண்டியை செக் பண்ணி பாக்குறாங்க, வண்டிக்குள்ள ஆள் இல்ல. ஆளுங்கடா, வண்டி வந்துருச்சு ஆளுங்கடான்னு கேட்பாங்க. எங்க பிசினஸ் கெடுக்க நீ முயற்சி பண்ணல, அத ஊரறிய ஒத்துக்கோ. ஆள் அப்படியே துள்ளி குதிச்சு வருவாப்ல. நீ அவனை பாத்துடலாங்கிறாரு. டேய் என்னடா சும்மா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் ஒருத்தன் நெத்தியில ஓங்கி ஒரு அடி. ஏற்கனவே இந்த கண்ணுல தான் அன்னைக்கு நெருப்பு பட்டு கண்ணு அரைகுறையா தெரியும் ஒத்த கண்ணு. அதே கண்ணுல அடிக்கிறானுங்க. தலைவர் சும்மா இருப்பாப்லையா. தமிழ் படத்துல அடிச்சா 4 அடியில தூக்கி போய் விழுவாங்க. ஆனா தெலுங்கு படத்துல அடிச்சா 16 அடி தள்ளி போய் விழுவாங்க. அப்படித்தான் இப்பயும் சண்டையில எல்லா பேரையும் பொழந்து கட்டுறாரு நம்ம ஹீரோ. அதுவும் பெருசா எஃபர்ட் போடாம நோகாம எல்லா பேரையும் அச்சு தள்ளுவாப்ல. எல்லா பேரையும் பொழந்துட்டு, சரிடா உன் பிசினஸ் நான் தானே கெடுக்க முயற்சி பண்ணேன், போதுமா ஒத்துக்கிறேன். அவன் எங்கடா அப்படின்னு கேட்டா, இதோ வண்டாம் பாருன்னு வீடியோ தூக்கி இவரோட வண்டியிலேயே போடுவார். வண்டியில இருந்த பெட்ரோல் கேன் பட வண்டி அப்படியே வெடிச்சு அப்படியே வண்டி குப்புற விழும். அப்படி குப்புற விழும்போதுதான் தெரியும் வண்டியோட அடிப்பக்கத்துல அந்த பையில சேர்த்து வச்சு கட்டி இருக்கிறான். ஆளுக்கு எந்த சேதாரமும் இல்ல. பசங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க. ஹீரோயிசம். அடுத்து அங்க பார்த்தா ஐத்த நம்ம ஹீரோயின ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கிறாளே, என்னங்கடா அப்படின்னு கேட்டா, இவங்க ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா இவங்க வண்டியை நிப்பாட்டி இருந்த ஷெட் வண்டி மேல விழுந்து வண்டி டேமேஜ் ஆயிருச்சு. காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல, மெக்கானிக் இருக்காப்ல, ஒரு 2 நாள்ல சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாப்ல. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மெக்கானிக்க போய் பாருங்க, நம்ம மெக்கானிக் இருக்கிறாப்ல. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஹீரோயின் நீங்க தானே சொன்னீங்க என்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் லாட்ஜ்ல தங்க கூடாதுன்னு, அதனாலதான் உங்க வீட்டுல தங்குறதுக்காக வந்துட்டேன்னு ஒரு அட்டென்ஷ போடுறா. உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு எங்க அத்தைக்கு இந்த மாதிரி கண்ட இடத்துல நிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொன்னதும் அத்தையும் சந்தோஷமா ஆஹா அப்படின்னும். அதனால படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற ரூம்ல போய் தங்கிக்கங்க போங்க அப்படின்னு சொன்னதா, எது அப்படின்னு அத்தை பதனும். சரி ரூம் கிடைச்சிருச்சுன்னு இவளும் குஷியா அங்க வந்துட்டா. கையெழுத்து வாங்காம பொண்ணு போறது இல்ல போல. பிய மட்டும் ஒரு மாதிரியா ஹீரோவை பாப்பா. என்ன சார் உனக்கு அப்படின்னு கேட்டா, நான் தங்குறதுக்கு ரூம் அப்படின்னு கேட்பாரு. ஆம்பளை தானே எங்க வேணாலும் படுத்துக்க அப்படின்னதும், சரி எந்த ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு யோசிப்பான். ரூமுக்குள்ள மட்டும் படுக்க கூடாது அப்படின்றாங்க. படிக்கட்டு கடியில ஒரு பெட்டை விரிச்சு படுத்துக்கிட்டாங்க. ஹீரோ சரி படுக்கிறது இங்க, பாத்ரூம் எங்கன்னு கேட்டா, கிராமம் தானே ஒதுக்குறமா காத்தோட்டமா போயிட்டு வான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாப்லையா. என் நிலைமைய பாத்தீங்களா அப்படின்னு ஃபீல் பண்றான் பிஏ. இந்த பக்கம் அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. தூக்கு கயிறு மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. கையெழுத்து வாங்கல தூக்குல நான் தொங்கிருவேன்னு மிரட்டுறாப்ல பொண்ணு. இவனை பார்த்தா கையெழுத்து போடுறாப்ல தெரியல. உங்க அப்பா தூக்குல தொங்குறதுதான் கன்ஃபார்ம்னு சொன்னதும், இப்ப பாரு அப்படின்னு வந்து இங்க போட்டு கையெழுத்துக்கு ஸ்கெட்ச் போடுறா. ட்ரெஸ் பாருங்க அங்கங்க கிழிஞ்சிருக்கு, கேட்டா ஃபேஷனா. அதே சமயம் அந்த பக்கம் ரம்யா கிருஷ்ணனுக்கு சட்ட அமைச்சருக்கு ஒரு போன் கால் வருது. யாரோ ஒரு ரவுடி தாசா என்ன தைரியம் இருந்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேணுகுண்டால நடந்த ரெட்ட கொலையை பத்தி விசாரிக்கிறதுக்காக இப்ப நீ ஒரு ஜட்ஜோட தலைமையில கமிஷன் போடுவேன். ஒரு காலத்துல நானும் உங்க அப்பனும் ஒன்னா தொழில் பண்ணவங்க, என்ன பத்தி உங்க அப்பன்ட்ட கேட்டு பாருன்னு சட்ட அமைச்சரையே ஒருத்தன் பயங்கரமா போன்ல மிரட்டுறான். இதுக்கெல்லாம் இந்த அம்மா பயப்படாப்ல தெரியல. கமிஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஜட்ஜை அவன் வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னேன்ல, வரமாட்டார். செக் பண்ணி பாருன்னு சொன்னா எஸ் ஜட்ஜையா வரல. ஏன்னா ஜட்ஜையாவோட பொண்ணை தூக்கிட்டானுங்க, பயந்துகிட்டு அவர் வரல. அதே மாதிரி இன்னொரு அதிகாரி அவரும் பயந்துகிட்டு வரல. இதையெல்லாம் தாசு அந்த கெடாவோட துணையோட தான் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ரம்யா கிருஷ்ணனுக்கெல்லாம் பயப்படுறாப்ல தெரியல. அதிகாரிய ஒரு வாரத்துல மாத்திரலாம், என்னதாவது நீங்க பண்ணா கூட அமைச்சரையும் ஒரு மாசத்துல மாத்திரலாம். ஆனா தாசு நீ உள்ள போன 18 வருஷம் வெளியில வரவே முடியாது, மாற முடியாது, பாத்துக்கன்னு அசால்ட்டா மிரட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கெடாவுக்கு இது ஷாக். இந்த பக்கம் நம்ம பிரகாஷ் ராஜ் யோசிக்கிறார், கமிஷன் போட போறோம், இந்த ஜட்ஜோட தலைமையிலங்கிற மேட்டர் வெளியில யாருக்குமே நாம இன்னும் சொல்லல, அதுக்குள்ள மேட்டர் வெளியில போயிருக்குன்னா நம்ம கெடாவோட வேலையா இருக்குமோ அப்படின்னு கரெக்டா சந்தேகப்படுறாரு. அந்த பக்கம் காதலுக்காக 1-2 காட்சிகள் இருக்கும். நம்ம ஹீரோவோட வத்தல் ஃபேக்டரியில உட்கார வச்சு பேரம் பேசிட்டு இருப்பாங்க. தலைவர் நல்லா சரக்கடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி முறையில கழுத்து வாங்கிடலாமேன்னு இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் கழுத்து போடுற ரேஞ்சுக்கு நான் சந்தோஷமா இல்லைன்னு சொன்னதும் களத்துல இறங்கி பயங்கரமா இந்த பொண்ணு ஒரு குத்தாட்டம் போடுவா. ஹீரோவும் சேர்ந்து பயங்கரமா ஆடுவாப்ல. ஆனா இந்த பொண்ணோட ஆட்டம் படு பயங்கரமா இருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோவோட கையிலேயே ஆட்டத்துல அவுத்துருவா. டவுசர்ல நிப்பாப்ல. என்னடா கடைசியில லுங்கி ஓடிட்டீங்க அப்படின்னு ஹீரோ கேப்பாப்ல. பிரபுதேவா பொம்பளை பிள்ளையா பிறந்தா இப்படித்தான் ஆடுவாப்ல போல. அவ எனர்ஜிக்கெல்லாம் என்னால ஈடுபட்டு ஆட முடியாதுப்பா, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதும் பொண்ணு பேனா எடுக்கிறா, பையன் பேப்பர் எடுக்கிறான். ஏதோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து என்ன பார்த்தேன், மோட்டிவோட தான் வந்திருக்கீங்க, சரி இந்தா புடி அப்படின்னு கொடுத்து கழுத்து போடுவாப்லன்னு பார்த்தா போல அறுந்து ஒரு அரை அரைஞ்சு வரட்டி விட்டாப்ல, ஓடுங்கடா அப்படின்னு. நல்ல வேலை சரக்குல இருந்ததுனால அரையோட விட்டான். தெளிஞ்சிச்சு
நம்மள கொன்னே போட்டுருவான், 2 பேரும் கிளம்பிடுவோம், யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிருவோம்னு ஓடுறான். இந்த பக்கம் வண்டியை அரைகுறையா ரெடி பண்ணிருக்காங்க, அதுக்கு பே பண்ணியாச்சு. பிரேக் எல்லாம் பிடிக்காதுப்பா, அரைகுறையா தான் இருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் பரவாயில்ல, நாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம்னு வண்டி எடுத்துட்டு பின்னாடியே போக பிரேக் பிடிக்காதா, பின்னாடி இருந்த ஒரு சிலையில இடிச்சிடும். யாரோட சிலைன்னு பாருங்க, அன்னைக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல பிரச்சனை பண்ண வந்தாரு, கழுத்துல அடிபட்டு இறந்தாரு அண்ணன், அவரோட சிலைதான். தலை தனியா வந்துரும். யாரா அது எங்க அண்ணன் தலைய உடைச்சது, புர்ரா புர்ரான்னு இவங்கள ரவுண்டு கட்டுறாங்க. ஒரே கலவர பூமி ஆகிட்டு இருக்கு. விட்டா என்னென்னமோ நடந்துரும் போல. தம்பி அங்க வந்துட்டார், அடிச்சே கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிற 2 பேரையும். ஆனா அதே சமயம் பக்கத்துல இருந்த போஸ்ட் மரத்துல தீ பொறி பறக்குது. ஹீரோதான் அத்தனை பேருக்கு மத்தியில பயங்கர ஹீரோசத்தோட வந்து இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இதுல இந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அங்கங்க இவங்க ஊர் சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு தானே போனோம், நானே கொண்டு வந்து விட்டுறேன்னு பொண்ணை கொண்டு வந்து வக்கீல் வீட்டுக்கே விட்டுட்டு போறாரு நம்ம ஹீரோ. பார்த்தது வக்கீல் வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். டீ வேணுமான்னு கேப்பா, இன்னொரு நாள் பாப்பான்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அம்மாவை திஷ்டி சுத்தி போட சொல்லு, ஏகப்பட்ட பேர் கண்ணு பட்டு இருக்கும், ஏன் கண்ணு உட்பட அப்படின்னு சொல்ல இவளுக்கு சந்தோஷம். இன்னமா இழைச்சு போயிட்டேன்னு அம்மா கேக்குது. பிஏ உள்ள வரான். இங்க வக்கீல் பிரகாஷ்ராஜுக்கு போன போட்டு பையன் வந்துட்டா, இறக்கி விட்டுட்டான், கிளம்பிட்டான்னு சொல்லிருப்பாப்ல. கிளாரிட்டியா பேசுங்க சார், எந்த பையன் யாரு இறக்கி விட்டா போறான், கிளாரிட்டியா பேச வேணாம்னா அதெல்லாம் தேவையில்லை, பிரகாஷ் கிட்ட பேசிட்டேன், பையனை அரெஸ்ட் பண்ண போறாங்க, அதுதான் கிளாரிட்டின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்புற. உடனே பிஏ அப்படி போன் எடுக்கிறாரு. யாருக்கு போன போறாரு என்னன்னு தெரியல. இங்க பார்த்தா போலீஸ் நம்ம ஹீரோவை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க. கையெழுத்து வாங்க முடியலன்றதுக்காக இங்க வச்சு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்கிறாரு இன்ஸ்பெக்டர். என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டா, பிரகாஷ்ராஜோட வீட்டுக்குள்ள புகுந்து மேல இருந்த லைட்டை உடைச்சு, டேபிள உடைச்சு, டிவியை உடைச்சு பலார்னு அரைஞ்சிருக்கிற தாத்தாவிய யார் மேல கை வச்சிருக்க தெரியும்ல, பிரச்சனை பெருசாயிடும் பாத்துக்க. அப்படி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம பிஏ ஓடியாந்துறான். இவனும் வக்கீல் தான், வக்கீலுக்கு ஜூனியர் வக்கீல், பிஏவா இருக்கிறவன். நம்ம ஹீரோக்காக யாருக்கோ போன போட்டு எல்லாம் ரெடி பண்ணி பெயில வாங்கி வந்திருக்கிறார். பெயில் வந்ததும் இன்ஸ்பெக்டர் வழி இல்ல விட்டு தான் விட்டாச்சு. வண்டி எடுத்ததும் உருட்டு எங்க வராப்ல தெரியுமா, பிரகாஷ்ராஜோட வீட்டுக்கு தான். என்ன வக்கீலு, உன் ஜூனியரே பெயில் எடுத்திருக்கான் போல, முதல் கேஸ்லயே உன் ஜூனியர் தோத்துருவான் போல, பார்த்து வாழாட சொல்லிட்டு அசால்ட்டா பேசுறாரு பிரகாஷ்ராஜ். எங்களை மாதிரி பெரிய குடும்பத்துல ஒரு பையன் பிறந்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, 2 பையன் பிறந்தா கஷ்டம்னுவாங்க, அதுலயே 2வது பையனும் உன்ன மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டங்கிறாரு. உன்ன மாதிரி பசங்க எல்லாம் பெற்றவங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு இருக்காங்க. நீ என்னடா அம்மாவை பாக்குறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து கார் எடுத்து வந்துட்டு இருந்தது. வந்துட்ட இந்த கழுத்தை போட்டு போ, கேஸா வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு மிரட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கர காண்டு வரும். ஆமா, இந்த எஃப்ஐஆர் எழுதுனது யாரு, வக்கீல் நீ தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்கிறாப்ல வக்கீலும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிருக்கிறத அப்படியே படிக்கிற, இந்த படி அப்படின்னு கொடுக்கிறார். எஃப்ஐஆர் வக்கீலும் படிக்க ஆரம்பிக்கிறாப்ல. 18 ஆகஸ்ட் 2023 அன்று மதிப்புக்குரிய இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு, நான் வெங்கட சுவாமி ஆகிய நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தேன். வயசு 80. என்னோட வீட்டுக்கு குண்டூர்ல வசிக்கக்கூடிய வீர வெங்கட ரமணாங்கிறவன் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சார். என் ஹால்ல இருக்கிற 85 இன்ச் டிவிய, ஸ்மார்ட் டிவி, சாம்சங் டிவிய சென்ட்ரல் டேபிள்ல இருக்கிற ஆஸ்ட்ரே எடுத்து அடித்து உடைத்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறார். உடனே இவன் எழுதியிருக்கபடியே சென்ட்ரல் டேபிள்ல இருந்த ஆஸ்ட்ரே எடுத்து, அதாங்க சிகரெட் அடிச்சா புகைய போடுவாங்க இல்ல, அதை எடுத்து டிவில எரிஞ்சு உடச்சாப்ல. பிரகாஷ்ராஜுக்கு ஷாக். அடுத்தபடின்னு சொன்னதும் கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சாருன்னு சொன்னதும் சேரை விட்டு எரிஞ்சு கண்ணாடி எல்லாத்தையும் உடைக்கிறார். உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி தரையில எரிஞ்சாலும் எழுதியிருக்கிறான். அதையும் செய்யறாப்ல. அடிச்சு துவம்சம் பண்றாரு. காலே கலவர பூமி ஆகிட்டு இருக்குது. ஹீரோயின் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கண்கலங்குறா. அதோட நிக்காம செக்யூரிட்டிஸையும் அடிச்சாப்லன்னு போட்டிருக்கோம். செக்யூரிட்டிஸும் வருவாங்க, அவங்களையும் அடிச்சு பொழக்கிறார். அடுத்து தாத்தா வரைஞ்சாருன்னு கேஸ் கொடுக்கல, தன்னோட மருமகன், அதான் அந்த புது புருஷன், அவரை கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சதா வேற எஃப்ஐஆர் எழுதி வச்சிருக்கிறாப்ல பெருசு. இவரும் அறைய வருவார். ஆனாலும் பெரிய மனுஷன் இல்லையா, ஸ்டெப் ஃபாதர் இல்லையா, அதனால அவரை அடிக்காம வேற என்ன எழுதிருக்குன்னு கேட்டா, சாண்டியர் லைட் மேல இருக்கும், அதையும் உடைச்சிருப்பான்னு எழுதிருக்கும். ரொம்ப காஸ்ட்லியா அது. மேல இருந்து புடிச்சு மொத்தமா இழுத்து விட பெரியவர் வேண்டான்னு கத்துவாரு. கேட்கலையே, சுக்கு சுக்காக சல்லி சல்லியான்னு இருக்கிட்டான். மயான அமைதி. போலீஸும் பை டைம் வந்துரும். இவருக்கு ஒரு கண் சரியா தெரியாதா, திருத்தப்புன்னு பார்த்து ஷாக்காய் நிக்கிறான். இருக்கிறது நம்ம ஹீரோவோட அம்மா மியாக்கு. பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறான். நேரா வந்தவங்க பலர்னு ஒரு அறை பையனுக்கு. பிரகாஷ்ராஜுக்கு உடனே சந்தோஷம். திருவிழா வளர்ந்த மாதிரி பிஹேவ் பண்ற, இவங்கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு, என்ன வேணுமா அவனுக்கு, சொத்து வேணுமா, வக்கீல்கிட்ட பேசிட்டு என்ன வேணுமோ வாங்கிட்டு போ சொல்லுங்கன்றாப்ல பேசுவாங்க. 10 நிமிஷத்துல இந்த குப்பை எல்லாம் கிளியர் ஆகணும்னு சொன்னதும் ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடும். அங்க இருந்த செக்யூரிட்டி கையில பையில இருந்த பேனா எடுத்து, இப்ப யாரும் போட சொல்லல, இருந்தாலும் வக்கீல் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி எந்த உரிமையும் இல்லங்கிற அந்த கையெழுத்தை போட்டுறாங்க. புது புருஷன் இது சரியில்லைங்கிறாப்ல தலையாடிக்கிட்டே இருப்பாரு. பின்னாடி நல்ல மனுஷன் போலதான் தெரியுது அவரு. அந்த பக்கம் அப்படியே சோகமா விட்டு வெளியில வரான். பின்னாடியே பிஏ நம்ம ஹீரோயின் எல்லாம் வந்து எவ்வளவோ ஆறுதல் சொல்றாங்க. ஆனாலும் பயபுள்ள அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம கெடா ஹீரோ பார்க்க வந்திருக்கிறார். வரப்போற எலெக்ஷன்ல உங்க அம்மாவை எதிர்த்து நீ நில்லு, 100 கோடி செலவு பண்ணியாவது ஒன்ன நானு சட்டசபையில
எல்லாம் உட்கார வைக்கிறேன். நான் அடிச்சாங்களாமே, மிரட்டினாங்களாமே, போலியா எஃப்ஐஆர் போட்டாங்களாமே, உங்க தாத்தாக்கு எனக்கு ஆகாது, ஒரு கை பாப்போம் வா அப்படி இப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோ இதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்டாப்ல. இல்ல எனக்கு வர வேண்டிய பதவி உங்க அம்மா எடுத்துக்கிட்டா பழி வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்ததும் ஹீரோக்கு காண்டாகும். இருந்தவங்க எல்லாத்தையும் வெளியில போச்சுட்டதும் பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் வாரிசோட பையன் இல்லையா, மரியாதை தெரிஞ்ச பையங்கிறாரு அவரு. நடக்க போறது தெரியாம எங்க அம்மாவை சந்திக்கணும் தான் நினைச்சேன், ஆனா அவங்களை பழி வாங்கணும்னு நான் ஒரு தடவை கூட நினைச்சது கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு எப்படி இருந்து வருது அப்படி கேட்கும்போது அவங்க வீட்டு டிரைவர் கிட்ட இருந்து தான் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இருக்காரு. கடா பழி வாங்கணும்னு எங்க அம்மா மேல கை வச்சிடாரு, பொழந்துருவேன் 2 சாம்பிள காட்டுறாரு. அடிச்சு போய் ஷட்டர்ல மோதி திரும்ப வந்து காலை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு அடி அடிச்ச திரும்ப மூச்சுட முடியலன்னு சொல்லிட்டு காலை கட்டி பிடிச்சுப்பான். பாமனு விட்டுருவாரு. ஆனாலும் அப்பையும் மீடியாவுக்கு போய் அரசியல்வாதி இல்ல, நடந்த விஷயத்த அப்படியே உள்டாவா நான் போனேன், அவங்களுக்கு எதிர்த்து நீ வந்து இந்த மாதிரி நிக்கணும், உன்ன நான் எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொன்னேன், ஏன் கேட்கலையே, இருந்தாலும் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டான், விடவே இல்ல, மூச்சு முற்று அளவு அப்படியே இருக கட்டி பிடிச்சுக்கிட்டான், எனக்கு இந்த அரசியல்லாம் வராதுன்ட்டான். அதனால அவன் சார்பா நான் இதை பார்க்க போறேன், நான் இதை கேட்க போறேன், இதோ இந்த போட்டோவை பாருங்க, இதுதான் அந்த புருஷனோட பையன், பாருங்கன்னு மீடியா முன்னாடி காட்டி அவர்கிட்ட வேலை நடக்கல, இருந்தாலும் மீடியால ஏதாவது வேலையை காட்டலாமே நினைக்கிறார். இதையெல்லாம் பார்த்து நம்ம பிரகாஷ்ராஜுக்கு காண்டு. போலீஸ் ஸ்டேஷன்ல பெயில் வாங்கி தானே வந்தாப்ல. ஹைதராபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல பெயில் வாங்கினவங்க வெளியில ஊருக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு போகணும், சொல்லாம வந்திருப்பான். அதுக்காகவே மறுபடியும் ஹைதராபாத் கூட்டு போறதுக்காகன்னு இன்ஸ்பெக்டர் இங்க ஊருக்கே வந்துட்டாரு, குண்டூருக்கு வீட்டுக்கே வந்துட்டார். எஸ்ஐ மித்தாட்களு இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாம் பெரிய இடம், பார்த்து பேசுங்க, பக்குவமா நடந்துக்கன்னு சொல்லி தான் கூட்டு வருவாங்க. ஆனாலும் முறுக்கிக்கிட்டு தான் தலைவர் வருவாரு. அதை பார்த்தா ஐத்தமவ என்ன வருஷத்துக்கு ஒரு தானே லஞ்சம் வாங்க வருவீங்க, அதான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு என்ன, ஏய் என்ன பார்த்தா லஞ்சம் வாங்க வந்த மாதிரியா தெரியுது அப்படின்னு அவன் கத்துவா. பின்னாடியே அத்தை என்ன சத்தம் அப்படின்னு வரும், லஞ்சப்படமா, அதான் வருஷத்துக்கு ஒரு தடவை தரமே, இப்பதானே வாங்குனீங்க, அதுக்குள்ள என்னன்னு கேட்டதும் ஏய் என்னமா நீ வர முடியாம பேசிட்டு இருக்குன்னு பேசுனா அடுத்து மாமா வராரு, என்னப்பா பிரச்சனை நீ சொல்லுப்பா அப்படின்னு கேட்க, ஹைதராபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன், இப்ப ஹைதராபாத் போகணும் அப்படிங்கிறாரு. கூப்பிடுங்க உங்க புள்ளையங்கிறாரு. எப்பா நீ ஹைதராபாத் போகணும்னா வழி நான் சொல்றேன், அதுக்கு எதுக்கு எங்க புள்ளைய கூப்பிடுற அப்படின்னு அவர் கேக்குறாரு. என்னடா குடும்பமே இப்படித்தான் இருக்குமான்னு அவன் பாப்படுறான். அதே சமயம் நம்ம ஹீரோ வந்துட்டாரு. என்ன இன்சிங்க வந்திருக்கீங்க, என்ன மேட்டர்னு கேட்டா, வா பெயில் தான் வாங்கியிருக்கிற, சொல்லாம் நீ வந்திருக்க கூடாது, ஹைதராபாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறாரு. இப்ப பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் அங்க குடோன்ல வேலை பாக்குறவரு, என்ன சார் எங்க வயிற கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னதும் கெத்து காமிக்கிறாப்லையா, பலாருன்னு ஒரு அரை. அடுத்த செகண்ட் குடோன்ல இருந்த மொத்த கூட்டமும் அவரை ரவுண்டு கட்டி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் தான் ஐயோ ஆளும் தெரியாம காலை விட்டுட்டோமேனு இன்ஸ்பெக்டர் பதறுவார். டேய் விடுங்கடா இன்ஸ்பெக்டர் பேங்க்ல போறாரு விடுங்கடான்னு எல்லாரையும் நம்ம ஹீரோ தான் விட சொல்லுவாப்ல. கூட வந்த போலீஸ கூப்பிடுவாப்ல. பார்த்தா அவங்க ஒரு 20 அடி தள்ளி தூணோட தூணா ஐக்கியம் ஆயிட்டாங்க. போலீஸ் உதவிக்கு வராது. விடுங்க நம்ம யாரு என்னன்னு தெரியாம வந்துட்டாப்ல, இப்ப தெரிஞ்சிருப்பாப்ல, போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விடுற. அப்பதான் தேடி பாக்குறான், துப்பாக்கிய காணோம். என் துப்பாக்கி வேலை போயிடும் அப்படிங்கிறான். துப்பாக்கிய ஒருத்தன் எடுத்து வச்சிருப்பான். டேய் குடுறா துப்பாக்கி, என்ன துப்பாக்கி கொடுத்துறாங்க, துப்பாக்கி கொடுத்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். எதுக்கு தம்பி போட்டோ எடுக்கிறேன்னு கேட்டா, இல்ல பின்னாடி தேவைப்பட்டா அப்படிங்கிறான். அள்ளு விட்டுறது இன்ஸ்பெக்டருக்கு. அப்படியே புத்தனாப்புல கூட்டு போங்கடான்னு சொன்னதும் இந்த கூத்தெல்லாம் நம்ம ஜெயராம் பார்த்துட்டு விறுவிறுன்னு கீழே இறங்கி வருவேன். என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா போய் அவங்க வீட்டுல அப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு வந்த, நானாவது மேல உட்காந்து ஜன்னலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், தீர்வு தெரியாம வேற வழி இல்லாம வெளியில பாத்துட்டு, ஆனா நீ சின்ன என்னன்னு தெரியாம இருக்கிற, ஆக்சுவலா என்ன நினைச்சு தெரியுமா அப்படின்னு அந்த பிளாஷ்பேக்கு போறாங்க. அந்த குடோனை இடிச்சாங்க இல்ல, அந்த ஆக்சிடென்ட் அப்போ கழுத்துல அடிபட்டு அண்ணன் இறந்துட்டாப்ல இல்ல, எப்படியாவது மச்சான வெளியில கொண்டு வரணும், மச்சான தான் பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க, மச்சான வெளியில கொண்டு வரணும்னு ஜெயராம் பெயிலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பார். அதே சமயம் ரம்யா கிருஷ்ணா ஓடியாந்து பையன் கண்ணுல நெருப்பு பட்டுருச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா பெயில் தான் முக்கியம்னு, அப்புறம் ஹாஸ்பிட்டல பாத்துக்கலாம்னு நான் தான் கிளம்பிட்டேன். யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, கதவு மூடுன்னு என் தங்கச்சிட்ட வேற சொல்லிட்டு போயிட்டேன். அண்ணன் பேச்ச அப்படியே கேட்கிறவ தங்கச்சி வெளியில போக முடியாம கதவை சாத்திட்டா. அன்னைக்கு நாள் பூரா உள்ளேயே இருந்தவ அடுத்த நாள வந்ததும் கதவை திறந்துட்டு விறுவிறுன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அங்க என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ அடுத்து கோர்ட்டு கேஸ் அப்பதான் அங்க வந்தா. அங்கேயும் புள்ளைய பத்தி தான் விசாரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நாள் கூட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா கண் பார்வை பழைய ரேஞ்சுக்கு இருந்திருக்கும். இப்ப ஒரு கண்ணுல பார்வை பாதிதான் தெரியும்னு சொன்னதும் செம கோபம் புருஷன் மேல. அந்த கோபத்துல தெரியாத்தனமா வெட்டினது மச்சான். ஆனாலும் தான் புருஷனை கை காட்டி விட்டுறாங்க ரம்யா கிருஷ்ணன். மச்சான விட்டு ஜெயராம புடிச்சு போலீஸ் உள்ள போட்டுருச்சு. 12 வருஷ தண்டனை. அதுக்கப்புறமும் எப்ப வேணாலும் அவ வந்திருக்கலாம், உன்னை பாத்துருக்கலாம், உன்னை விருப்பப்பட்டா கூட்டிட்டு கூட போயிருக்கலாம். ஆனா அவ ஏன் வரல, நீ கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். என் முண்டாட்டி ஏன் என்ன விட்டுட்டு போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா ஏன் உன்னை விட்டுட்டு போனாங்கிறது உனக்கு தெரியுமா? அந்த கேள்வியை தான் நீ அவகிட்ட கேட்கணும். அதை விட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு உடச்சுட்டு உண்மையிலேயே அவ ஏன் இப்படி எல்லாம் செய்யறான் தெரியுமாடா, ஏதாவது காரணம் இருக்கும்டான்னு சொல்லிட்டு அவர் விறுவிறுன்னு
வழக்கம் போல மேல ஏறி போய் உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் பிரகாஷ்ராஜ், உன் பையன் அடங்க மாட்டான் போல, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அது கம்முன்னு இருக்க சொல்லு, நீ சொன்னா அவன் கேப்பான்னு பிட்ட போறாரு. ரம்யா கிருஷ்ணன் யோசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஆயுத பூஜை நினைக்கிறேன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சிறப்பா பூஜை நடந்துகிட்டு இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் போன் கால் வருது. பையன் கிட்ட போனா கொடுக்குறாங்க. அவங்களும் எதுவும் பேசல, இவனும் எதுவும் பேசல. யாரு பேசுறதுன்னு ஈகோவா என்னவோ தெரியல, பேசல. போனு கட்டு. இதுல காண்டானவன் இன்னும் ஓவரா சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்டம் முடிகிற சமயம் நம்ம பிஏ கூட அங்க வந்திருப்பாரு. உன்னை தூக்க போறாங்கடான்னு ஒரு மேட்டரை சொல்ல வந்திருப்பான். சொல்ல வந்தவனோட வாயில சரக்க ஊத்தி விட்டு ஆட்டம் முடியறதுக்குள்ள போலீஸ் வருது. யாரா ரமணா வாங்கடா அப்படின்னு அரெஸ்ட் பண்ண கூப்பிடுவாங்க. கூட வந்து நம்ம பிஏ, நான் தான் ரமணா, இப்ப என்ன போ அப்படின்னு ஓவரா சீன போடுவாரு. நம்ம ஹீரோ ரமணாவா இவன் ரமணான்னு தெரியாம ரெண்டு பேரையும் தூக்குடான்னு தூக்கிட்டு வந்துருது போலீஸ். இங்க வந்தா பின்னாடிதான் தெரியுது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகாம வேற இடத்துக்கு கூட்டு வராங்க. டம்மி போலீஸ். இங்க நிறைய பேரு அருவா எடுத்து சீவிட்டு இருக்காங்க. ஹீரோ சரக்கு அடிச்சவரு மட்டையா கிடப்பாப்ல. ஏய் எந்திரான்னு சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. ஒருத்தவன் சீவிக்கிட்டே இருப்பான். தலைவர் எந்திரிச்சது ஒரு மிதி. டோரை போட்டுக்கிட்டு அப்படியே ஒருத்தன் வெளியில வந்து விழுவான். இந்த பக்கம் ஒரு பெரியார் அப்படியே உட்காந்துருப்பாப்ல. நம்ம தனுஷ் கண்ணாடியை போட்டுக்கிட்டு. நம்ம பிஏ ஹாய்னு சொன்னதும், நீ என்னடா எங்கன்னு கேப்பாப்ல. உங்க ஆள் தான் அமுச்சு விட்டா அப்படிங்கிறவன். யாரோ சில பேர் உங்களை போட்டு தள்ளுறதுக்காக பணம் வாங்கி இருக்கிறதா உங்களை எச்சரிக்கை பண்ண என்ன அமுச்சு விட்டா. மேட்டரை சொல்ல வர்றதுக்குள்ள வாயில சரக்கு ஊத்தி விட்டு இப்படி பண்றீங்களே சாருங்கிறா. இவன் யாரு, நானா அப்படின்னு கேக்குறான். ஒன்னும் ஞாபகம் இல்ல நம்ம ஹீரோவுக்கு. இங்க பார்த்தா இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறாரு. குடோனுக்கு டிரைவர் வேலைக்கா அப்படின்னு கேக்குறாப்ல. உங்களை போட்டு தள்ளுறதுக்காக காசு வாங்கின கான்ட்ராக்டர் சார் இவங்க அப்படின்னு பிஏ எடுத்து சொல்றாப்ல. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மரம் வண்டிக்கு ஏற மாட்டேங்குது, போதை இன்னும் முழுசா தெரியல, எல்லா என் தலையில இவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பெரியார் அப்படி கத்துவாப்ல. பக்கத்துல சீவிக்கிட்டு இருப்பாள். அவனை பார்த்து, டேய் என்னடா சவரம் பண்ண போறியா, அவனுக்கு அழகா சவரம் பண்ணி விட சொல்றதுக்காக உன்னை வர சொல்லல, ஒழுங்கா போய் தலைய விட்டுறா அப்படின்னு திட்டினதான் தலைவர் அப்படியே வேகமா வருவாப்ல. வெட்ட வந்தா காலை தூக்கிட்டு அந்த பயல அருவா மேலேயே நங்கு அடி விழுந்தா பீடிய பத்த வைக்கிற. அடுத்து அங்க இருக்கிற மிச்ச மீதிகளை சிறப்பா அடிக்கிறாப்ல. யாராவது என்ன கொலை பண்றதுக்காக பணம் வாங்கினதுன்னு கேட்டா, நான் தாண்டா பேரு பப்ஜி, உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வந்தவங்கிறாப்ல. நம்ம பெரியார் ரவுடி 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்களாம் இவரை போட்டு தள்ளுறதுக்காக. ஒவ்வொருத்தரா போகணும்னு என்ன ரூலா இருக்கு, எல்லாரும் மொத்தமா போய் அடிக்கிறான்னு சொன்னதும் மொத்தமா அடிக்கிறதுக்கு வராப்ல. அலட்டிக்காம தலைவன் அடிக்கிறார். மிச்சம் இருக்கிறது பெரியார் ரவுடி மட்டும்தான். யாராவது என்ன போறதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருப்பான்னு கேட்டா, வேற யாரும் உங்க தாத்தாவா தான் இருக்குங்கிறான் பிஏ. இன்னும் புரியலையே, எதுக்கு கிளவை என்ன போட்டு தள்ளுறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்றான். நான் உண்டு நான் வேலை உண்டுன்னு நான் வாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறேங்கிறாப்ல நம்ம ஹீரோ. அதே சமயம் பெரியார் ரவுடி, டேய் இங்க ஒரு ரவுடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்ன மறிக்க மாட்டேங்கிறாரு காண்டாயி துப்பாக்கியை தூக்குறாரு. துப்பாக்கி எடுத்து கண்ட மணிக்க சுடுவான். ஒரு புல்லட்டு கூட அவன் மேல படாது. அவங்க 2 பேரும் ஒதுங்கிடுவாங்க. என்னடான்னு பார்த்தா நேரா வந்து கார் மேல மோதுவான். செத்துட்டீங்களா அப்படின்னு கேப்பாரு. அப்புறம் தலையை பாக்குறாரு காரு. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேப்பா. கையெல்லாம் ஆட்டி பாப்பா. எனக்காவது அரைக்கண்ணுதான், இவனுக்கு முழு கண்ணு நொல்ல கண்ணுடாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பெரியாரோடைக்கு கண்ணு தெரியாது, அதை கூட வெளியில காட்டிக்காத ரேஞ்சுக்கு அப்படி பில்டப் பண்ணியே கொண்டு வந்திருப்பாப்ல தி கிரேட் பாப்ஜி. ஃபுல் பேர் என்ன கேட்டா கெலாட்டின் பாப்ஜியா. கெலாட்டின்னா இந்த பாம்புக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய குச்சி போல. சரி சொல்லு, கிழமை எங்க இருப்பாப்ல, லொகேஷன் வேணும்னு கேட்டதும் லொகேஷனை வாட்ஸ்அப் பண்ணி விடுறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட வண்டிகள் வந்து நிக்குது. ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாப்ல போல பெருசு. குடோன்ல இருக்கிற மொத்த பேரையும் கூட்டி வந்துட்டாப்ல நம்ம ஹீரோ. எங்கடா இங்க வந்து ஹீரோ கேக்குறாப்ல. இல்ல தாத்தா ஹீரோவை பார்த்து கேக்குறாரு. கையெழுத்து கேட்டா போட்டு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு என்ன கொல்றதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு கேட்டா தாத்தாக்கு ஒண்ணும் பிடிபடல. 1 கோடி ரூபாவா, நான் யாரா ரவுடி அனுப்பிச்சேன் அப்படின்னு கேக்குறாரு. அனுப்பிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர். அதான் புதுசன். ஏப்பா அனுப்பிச்சு விட்டேன்னு கேட்டா, நீங்க தானே சொன்னீங்க பேரை வாய மூடணும், அப்பதான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கான்னு கொல்ல சொன்னீங்கன்னு நினைச்சிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன்னு சொன்னதும் உதவாக்கரன்னு திட்டுறாப்ல. அப்புறம் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு போன் அடிச்சா மேல வரும்போதே நிறைய பாம்பை செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க போல. பெருசோட வண்டி, ஸ்டெப் ஃபாதரோட வண்டி, ஒரு 3-4 வண்டியை மொத்தமா கொளுத்தி விட்டுருவாரு. எதுக்கா பெருசு கோவப்படுறேன்னு கேட்டா, பின்ன அந்த கடா எம்எல்ஏ கூட சேர்ந்துட்டு நீ எல்லாம் சேர்த்து எங்களை அழிக்க பாப்ப, நான் சும்மா விடுவேன் பெருசு கேக்குறாரு. நான் ஏன்டா அவன் கூட சேர போறேன், என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தான், அடிச்சு துவச்சுல அவனை அனுப்பிச்சு வச்சேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. காலில் விழுந்து கெஞ்சினா விட சொல்லி சார் இன்னும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மீடியால பார்த்த தெரியும், என் பஸ்ஸையா பயப்புள்ள ஆட்டையை போட்டு போயிருக்கான், பஸ்ல 5000 ரூபாய் வச்சிருந்தேன் போச்சு அப்படின்னு பேசுறாப்ல. அதுல இருந்த குரூப் போட்டோ வச்சுதான் மீடியாவுக்கு அவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பான். நெக்ஸ்ட் டைம் யாராவது அனுப்பிச்சு விட்ட உன் பில்டிங்கே கொளுத்தி விட்டுறேன் பாத்துக்கன்னு மிரட்டுறாப்ல. அப்புறம் அந்த பெரிய ரவுடியையும் கைத்தாங்களா கூட்டிட்டு போறானுங்க. அடுத்து வர்றது நம்ம வக்கீலோட வீட்டுக்கு தான். உள்ள வந்து உட்காருங்கன்னு சொன்னா வெளியில தான் உட்காருவாங்களாம். இங்க டீ கொடுக்க மாட்டாங்க, இவங்களே டீய ஒரு பிளாஸ்க்ல கொண்டு வந்துட்டாங்க. வெளியில திண்ணையில உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொண்ணு கூட உடனே இழுத்துட்டு இருப்பாப்ல. இந்த பக்கம் வக்கீலு பொண்ணை திட்டிட்டு இருக்காப்ல. ஒட்டு கேட்டு அவங்கிட்ட போட்டு கொடுக்குற எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், வீட்டுக்குள்ளேயும் வரலையா, விட்டா சண்டை போட்டுருப்பாப்ல போலயே அப்படின்னு விசாரிக்கிறாரு வக்கீலு. சண்டை போடுற ஸ்டைலு லவ் பண்ற ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும்,
கண்டுக்காதீங்கிறாங்க அப்பா கிட்டயே. தாத்தாவே வேண்டாங்கிறாரு பேரனை. அவனை கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இதுக்கு மேல என் பேச்சு கேட்கல தூக்குல தொங்கிடுவேன்னு மிரட்டுவாப்ல. பாலு அப்படின்னு பிஏவை கூப்பிட்டதும் சேரு தூக்கு கயிறு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறாவ. ஏன் இல்லைங்க நானே தள்ளி விடுறேன்னு அப்ப பயந்துடுறான். அந்த பக்கம் ரம்யா கிருஷ்ணன் வண்டி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி கரெக்டா இவங்க போன வண்டியை மட்டும் இடிச்சு தூக்கிடுதுங்க. சும்மா பெல்ட் எடுத்து வண்டி போய் விழும். நியூஸ்ல ஃபுல்லா இத பத்தி தான் செய்தி. மேட்டரை கேள்விப்பட்டு அம்மாவை பாக்கணும்னு ரொம்ப படு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பார். ஹாஸ்பிட்டல்ல கட்சிக்காரங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லா பேரும் இருக்காங்க, தாத்தா உட்பட எல்லாரும் பாத்துட்டு போவாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் உள்ள அலோவ் பண்ணல, பாக்க போக விடல. கிட்டத்தட்ட 2 நாளா இங்கதான் இருக்கிறான், சாப்பிடாம கொள்ளாம. அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப மீடியா முன்னாடி அப்டேட் கொடுக்குறாங்களா. கதவை திறந்தா மேடமே உட்காந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு. மீடியா உங்க மூத்த புள்ளியை நீங்க கைவிட்டுட்டீங்களாமே, கெடா அவர்கள் சொல்றாங்களே அதை பத்தின்னு கேட்டதும் இது ஹெல்த் அப்டேட்டுக்கான இன்டர்வியூ, உங்க கேள்வியை வேற ஒரு இன்டர்வியூல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் ஆஃப் பண்ணிடுறாரு மீடியாவை. தாசுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கூட நாங்க கேள்விப்பட்டோம், அவங்க மேல விசாரணை வைக்க போறதா கேள்விப்பட்டோம். இனி விசாரணை நடக்குமா இல்ல டிராப் பண்ண போறீங்களான்னு கேட்க கரெக்டா ரம்யா கிருஷ்ணன் தான் புள்ளைய பார்க்க பையனுக்கு பதில் சொல்லணும். ஆனா பையன் கிட்ட நேரடியா பேச வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மீடியா கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லணும். சோ 2 கேள்விக்கும் பொதுவா நானா விருப்பப்பட்டு எனக்கு பிடிச்ச எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கிறேன். ஆனா என்ன மிரட்டி யாரும் எதையும் விட்டு கொடுக்க வைக்க முடியாது அப்படி அவங்க சொல்ல சின்னதா பிளாஷ்பேக். வீட்டை விட்டு அப்பா கிட்ட வந்த ரம்யா கிருஷ்ணன் பிள்ளைய எப்படியாவது அங்க இருந்து கூட்டியாரணும்னு சொல்லுவாங்க. உதவி பண்ணுங்கன்னு அப்பா கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா விடுமா அப்படிங்கிறாரு அப்பா. வேண்டாமா விட்டுரு, அது சரிப்பட்டு வராது விட்டுருங்கிறாரு பிரகாஷ்ராஜ். ரம்யா கிருஷ்ணன் ஆடி போறாங்க. என்ன கஷ்டமா இருக்குதா? 10 வருஷம் வளர்த்த பையனை விட சொல்லி கேட்கும் போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா 25 வருஷமா உன்னை வளர்த்த எனக்கு நீ என்ன விட்டுட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என் பிள்ளைய கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டது சுயநலமா இருந்தா, இப்போ ஓம் பிள்ளைய ஓங்குடையே வச்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறியே அதுக்கு பேரு சுயநலம் தான். நீ உன் பிள்ளை மேல வச்சிருக்கிறது பாசம்னா நான் உன் மேல வச்சிருந்ததும் பாசம் தான். என் பாசம் உன் பாசத்தை விட ரொம்ப பெருசுங்கிறாப்ல பிரகாஷ். இன்னும் இல்ல நான் போறேன் பாப்பேன் அப்படின்லாம் சொன்னேன்னா நான் ஒன்ன நிறுத்த மாட்டேன். ஆனா மறுபடியும் அங்க ஏதாவது ஒண்ணு தீ பிடிச்சி எரியும். அந்த தீல உன் புருஷனோ உன் புள்ளைய கூட எரிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது, பாத்துக்கன்னு மிரட்டுறாரு. அது மட்டும் இல்ல, அந்த குடோனுக்கு அவங்க வந்தது, அங்க அவங்க ஊத்துன பெட்ரோல், அவங்க பொருத்துன தீக்குச்சி, அதுக்கான செலவு 5 லட்சம். இது அத்தனைக்கும் காரணம் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொன்னதும் ரம்யா கிருஷ்ணன் ஒரு செகண்ட் ஆடி போறா. இப்படி அப்பாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் இங்க நாம போனோம்னா புள்ளைய புருஷனை ஏதாவது பண்ணிடுவாப்லையோன்னு பயந்துதான் அவங்க அப்பா கூடயே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பயும் ஒரு மீடியாக்காரி புள்ளைய விட்டுட்டு போயிட்டீங்களாமே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுன்னு கேட்டதும் பிரகாஷ்ராஜ் வேணான்னு சொன்னாலும் அவங்க பதில் சொல்றாங்க. நான் அந்த குழந்தையுடைய அம்மா, பிள்ளைக்காக பெத்தவங்க என்ன பண்ணாங்கன்னு சால்ட்டா கேட்டுறீங்க, இனியாவது அப்படி கேட்காதீங்க. சொன்னாலும் அதெல்லாம் பிள்ளைங்க உங்களுக்கு புரியாதுன்னு பையனுக்காக ஒரு பதில சொல்ல அதை கேட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். போற போக்குல பிரகாஷ்ராஜ் அந்த தாசு தான் இத பண்ணான்னு எங்களுக்கும் தெரியும், மீடியாக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். ஆனா அவனை நெருங்க முடியாது. தெரியாதது நீ ஒருத்தன் தான். லாரியில பிரேக் பிடிக்கல, நான் என்ன பண்ணட்டும்னு லாரி ஓட்டன் டிரைவர் சொல்லிட்டானா. தாசோட டிரைவர் தான் அவன். உன் வீரத்தை காட்டுறா இருந்தா கிழவன் என்கிட்ட காட்டுறதை விட்டு அந்த தாசு கிட்ட முடிஞ்சா காட்டுன்னு ஹீரோவை ஏத்தி விடுறாப்ல. ஹீரோ கோவம் வருமா இல்லையா? அதுக்கப்புறம் தான் பிரகாஷ்ராஜ் ஏன் தான் பேரனை பார்க்க கூடாது, தான் மருமகன் கூட செட் ஆக கூடாதுன்னு ஏன் நினைச்சாருங்கிற அந்த குட்டி பிளாஷ்பேக் வருதுங்க. ஆக்சுவலா இவர் ஒரு ஜாதி கட்சி தலைவர். ஜாதி பேரை சொல்லித்தான் தொடர்ந்து 3 வருஷமா 3 எலெக்ஷனா, 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருமா, கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரே தொகுதியில நின்று ஜெயிச்சிட்டு இருக்கிறாப்ல. ஜெயிச்சது நம்ம பிரகாஷ்ராஜ். என்ன ஜாதி கட்சி தலைவரே, உங்க பொண்ணே உங்க ஜாதி பையனை கட்டிக்கல, வேற ஒரு ஜாதிக்காரனை கட்டிக்கிட்டு ஓடிக்கிச்சு. நீ எல்லாம் எதுக்கே எலெக்ஷன்ல நிக்கிற, ஜாதி கட்சி தலைவர் ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு கிளின்னு மீடியால கிழிச்சு 4வது எலெக்ஷன்ல தோற்கடிச்சிட்டாங்க. மறுபடியும் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா பொண்ணு திரும்ப வரணும். பொண்ணையும் திரும்ப வர வச்சேன். என்ன கொஞ்சம் பெருசா செய்ய வேண்டி இருந்துச்சு. இப்படி சொல்லும் போதுதான் அந்த ஆக்ஷன் நடத்துறது இவர் தான். கூடவே கழுத்துல அடிபட்டவன முறப்பையன் அவர் தான் வண்டியில ஏத்தி கூட்டு போவார். இன்னும் கொஞ்சம் வேகமா போனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவரை காப்பாத்திரலாம்னு சொல்லுவாப்ல. ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள ஏகப்பட்ட டிராபிக் சிக்னல் எல்லாத்தையும் தாண்டி அவன் பொழைக்கிறது கஷ்டம், புரிஞ்சதா அப்படின்னு தாத்தா கேக்குற. என்னமாமா சொல்ற அப்படின்னு அவன் கேட்கல, கேட்டு முடிக்கல. அதுக்குள்ள இந்த பக்கத்துல அறுபட்டவன் இறந்தே போயிடுறான். ஆடி போயிரு இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷன், ஒரு உசுரை சாகடிக்க விட்டுட்டோம்னு கொஞ்சம் வருத்தப்படத்தான் செய்யறாரு. அடுத்து முறப்பயணிக்க என் பொண்ணை கட்டி வச்சுட்டேன், அவளை எலெக்ஷன்ல நிப்பாட்டி அவளையும் ஜெயிக்க வச்சேன், இப்போ மினிஸ்டர் ஆக்கி காட்டிட்டேன். இப்போ என் ஜாதி ரத்தத்துல பிறந்த பேரனை வச்சுதான் அடுத்த அரசியல் ஆட்டத்தை ஆட போறேன். அவனுக்கு தான் அடுத்து எம்பி பதவி. எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கும்போது திருப்புன்னு ஒரு நாள் என் பொண்ணோட போன் எடுத்து பார்த்தா இந்த போட்டோ அப்படின்னு போட்டோ காட்டுறாரு. நம்ம ஹீரோவோட போட்டோ. 25 வருஷமா அவளை கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். இப்ப அந்த கண்ட்ரோல் கைய விட்டு போயிடுமோன்னு பயம் வருமா இல்லையா? அதான் இவ்வளவு ஆட்டத்தை ஆடினேன். இப்பயும் ஒரு ஆட்டத்தை ஆட்டி விட்டு இருக்கிறேன். என் பழைய விரோதி தாஸ் நடக்கிற பஞ்சாயத்துல அவன் போனாலும் சரி இவன் போனாலும் சரி எனக்கு லாபம் தான் நினைக்கிறாரு
இருக்காரு நம்ம பிரகாஷ் ராஜ். மொத்தத்தையுமே அரசியலா பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இந்த பக்கம் தாஸோட ஏரியா பக்கம் உட்காந்து பஜ்ஜி சாப்பிடலாம்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. என்ன தம்பி உன்ன இந்த ஏரியா பக்கம் பார்த்ததே இல்லையே, யாருப்பா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி பையன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், தாசன் ஒருத்தர் இருக்கிறாம அவரை என் ஸ்டைல விசாரிக்கணும் வந்திருக்கேன்னு சொல்லுவாப்ல. அதை கேட்டதும் எதுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தவன் குடுகுடுன்னு ஓடி போய் தாஸ் கிட்ட ஏதோ அப்டேட் கொடுக்குறான். பயங்கரமான இடம் மாதிரி தெரியுது. தாஸ் தானே, நானே கூட்டு போறேன் வாப்பா அப்படின்னு பஜ்ஜி கடைக்காரரு தாசு கிட்ட கூட்டு போறாரு. இங்க இருக்கிற மொத்த கூட்டமுமே தாசுக்காக வேலை செய்யக்கூடிய கூட்டம். இந்த வெள்ளதாடி தான் தாசு போல. தலை பெருசா இருக்கு, வெட்டி எடுத்துட்டு போறேன்னு சொன்னதும் கூட்டிக்கிட்டு இருந்தவ அப்படி எகிரி குதிச்சு ஒரு மிதி, இன்னொருத்தி தலையிலேயே பாட்டில் வச்சு ஒரு அடி, இன்னொருத்தி கால்ல ஒரு அடி, சமைக்கிறவ பானையை வச்சு ஒரு அடி, ஒரு இடி, காலை எடறி விட்டு திருவிழ வச்சிட்டாங்க. 5 லேடிஸ் கிட்டயே இப்ப இடப்பட்ட ஐயா, இவங்கெல்லாம் லேடிஸா இல்ல ரவுடிஸா அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளை அடிக்க கூடாது இல்லையா, ஆம்பளை பசங்க இருந்தா அனுப்புடான்னு சொன்னதும் ஒரு கூட்டம் வருது. பீசு பீசா வெட்டி போட சொல்லுவார். நம்மால அழகா மூஞ்சியை கழுவிட்டு இருக்கிற ஆட்களா பொலன்னு பொலக்கிறார். ஒவ்வொரு ஆம்பளையும் அடி வாங்கி அந்த பக்கம் விழும்போதெல்லாம் லேடிஸுக்கெல்லாம் பதறும். இந்த அடி நம்ம வேலை விழுந்திருந்தா என்ன ஆறுது அப்படின்னு அதிர்வாங்க. சும்மா அடிச்சு அந்தரத்திலேயே எல்லா பேரையும் தொங்க விடுறாப்ல. அப்படி ஓங்கி அடிக்கும் போது ஒரு கம்பி நம்ம பஜ்ஜி கடைக்காரோட நெஞ்சுக்கு பக்கத்துல சொருகிடும். ஐயோ தாசன்னான்னு எல்லா பிள்ளைகளும் பஜ்ஜி கடைக்காரரை பார்த்து அழுதுகிட்டு இருக்குதுங்க. ஏய் தாசு இங்க இருக்கிறாப்ல, ஏன் பஜ்ஜி கடைக்காரரை பார்த்து தப்பா பாடுறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இவர்தான் உண்மையான தாசு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக். பஜ்ஜி என்னைய அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நான் தான் தாசுங்கிறார். ஏன்னா தொழில் அப்படி பண்றதுனால விரோதிகள் அதிகம். இவனாவது போட வந்தா என்ன ஏது நம்ம தெரிஞ்சுக்க முடியும்ல, கொஞ்சம் சேஃபா பிளே பண்ணலாம்ல, அதுக்கு தான் ஸ்கெட்ச் போல. இந்த கம்பியை எடுத்து விடலாமான்னு பார்த்தா, எக்கா எடுத்துடாத, இப்ப எடுத்த எசக பசகா உள்ள சொருகி இருக்கும், ஆள் அவுட் ஆயிடுவாப்ல, நெஞ்சுக்கு பக்கத்துல சொருகி இருக்கு, கொஞ்சம் பொறுக்கா அப்படின்னு டாக்டருக்கு போன போட்டு வர சொல்லியாச்சு. நம்ம பிஏ தான் டாக்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டியாராம். பிளட் குரூப் என்னன்னு கேட்டா பி பாசிட்டிவா. ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சு ட்ரீட் பண்ண முடியாது. கோர்ட்டு கேஸ் எங்க அடிபட்டது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். இங்கேயே வச்சுதான் ஆபரேட் பண்ணணும், பிளட் கொடுக்கணும். பி பாசிட்டிவா பிளட் கொடுக்கடா அப்படின்னு சொன்னா ஒரு ரூபாய் கூட கொடுக்க முடியல. காரணம் எல்லா பேரும் சரக்கு, இன்னும் போற இறங்கல. அன்னைக்குன்னு பார்த்து சரக்கு அடிக்காம இருந்த ஒரே ஆளு நம்ம ஹீரோ தான். கடைசியில ஹீரோ ரத்தம் கொடுத்து தாசா காப்பாத்துறாப்ல. பேண்டேஜ எப்படி போட்டு விட்டுருக்காங்க பாருங்க அந்த பெரிய மனுஷனுக்கு. ஒரு காலத்துல நானும் உங்க தாத்தாவும் ஒன்னா வேலை பார்த்தவங்க தெரியுமா அப்படின்னு தாசு அங்க பேச ஆரம்பிக்கிறார். டபுள் ரிட்டர்ன் கிடைச்சதான் அப்போ ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணும்போது. 2 பேரும் சேர்ந்து தான் பிசினஸ் பண்றோம். பிரிச்சுக்கிட்டா எப்படி தம்பி லாபத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆளுக்கு பாதி 50-50 தான் பிரிச்சுக்கணும். அதான் சரிங்கிறாரு ஹீரோ. ஆனா உங்க தாத்தாவோ ஐடியா என்னோடது, அதனால 10% அதிகமா கேட்டார். சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். 60 அவருக்கு 40 எனக்கு ஆச்சு. சரியா தான் தாத்தா சொல்லிருக்கிறாப்லன்னு ஹீரோ சொல்றாரு. சரி 40 ஒழுங்கா வாங்கினேன்னு கேட்டா, கம்பெனி எல்லாம் மேல இருந்து நான் தான் பொறுப்பா பாத்துக்கிறேன், வட்டி கிட்டி எல்லாம் முன்ன பின்ன வேலைகள் இருக்கும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அதனால எனக்கு 10% கூட வேணும்னு கேட்க அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டாப்ல. சரி அப்ப மீதி அவருக்கு 20 உனக்கு 30% அது ஒழுங்கா வாங்கினேன்னு கேட்டா, அதுதான் இல்ல. அடுத்து சப்ளை ஒர்க் எல்லாம் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ஒரு 10% ஒன்னதுல இருந்து கொடுன்னு சொல்லிட்டு அந்த 10 புடுங்கினாரு. அடுத்து மொத்த பணத்தையும் மொத்தமா கொடுத்தா நீ செலவு பண்ணிடுவேன், இருக்கிற அந்த 10-20% பாதி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். கடைசியா எவ்வளவு தான்ப்பா கொடுத்தான்னு கேட்டா 95 அவருக்கு, 5% தான் இவனுக்கா. சரிடா 10% மிச்சம், 5% கொடுத்த மீதி 5% குடுறான்னு கேட்டா, ரவுடி பைய சவாசம் வச்சிட்டு இருக்கிற ஒன்ன வச்செல்லாம் தொழில் பண்ண முடியாது, வெளியில ஒரு தாத்தைய விரட்டி விட்டாங்கிறாப்ல நம்ம தாசு. அத கூட நான் மன்னிச்சிருவேன். என்ன வெளியில அனுப்பும் போது கையில ஒரு முட்டாய கொடுத்துட்டு சப்பிட்டியா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாயா அவன் தாத்தா அப்படின்னு சொன்னதும் இப்ப தெரியுது பரிசு எவ்வளவு ஏற்பட்ட வில்லங்கமான ஆளுன்னு எனக்கு புரியுதுங்கிறாப்ல நம்ம ஹீரோ. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு பாதுகாப்பு நானு, ஒரு போனை போடு, எங்க இருந்தாலும் ஹெல்ப்புக்கு வரேன்றாரு நம்ம ஹீரோ. இன்னும் பிளட் எல்லாம் கொடுத்து காப்பாத்தி இருக்கிற, உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலன்னா எப்படி, நம்ம ரமலா பேட்ச கூப்பிடு பார்ட்டி அப்படின்னு சொன்னதும் பார்ட்டிக்கு நம்ம ஆட்கள் தயாராயிட்டாங்க. குரல் கொஞ்சம் கோணலா போகுது, ஐஸ் வாட்டரை குடிச்சுட்டு அப்புறம் ஆயாமா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமஸான பாட்டை நீங்களும் பல தடவை கேட்டிருப்பீங்க. அப்பதான் ரமலாவை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் சேலை கட்டி விடு, நல்லா ஆடுமா, ஒரு 8 பாப்போம்னு சொன்னதும் அதுக்கப்புறம் தான் அவங்க சேலையை கட்டி விட்டு மேடத்தையும் களத்துல இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் குத்துன்னு வாப்பேற்பட்ட பாட்டு, அப்புறம் ஆட்டம் பாட்டம்னு பாட்டு சிறப்பா டான்ஸ் ஆடி முடிய இந்த பக்கம் கட்சியில கொண்டாட்டம் கோலாகலமா இங்க நடந்துகிட்டு இருக்குது. கோலாகல கொண்டாட்டம். இந்த பார்ட்டில வச்சுதான் பேரனும் அரசியலுக்கு வராப்ல அப்படிங்கிற மேட்டர் சொல்றதுக்காக இருந்தார். மருமகனையும் காணோம், பேரனையும் காணோம். எங்கடா அப்படின்னு தேடி வந்தா மருமகன் சரக்கு அடிச்சு நல்லா படுத்து கிடந்து எழுந்திருக்கிறாரு. எங்கடா அவன்னு கேட்டா யாரு மாமான்னு கேக்குறாரு. ஏய் நீ பெத்த புள்ளடான்னு சொன்னதும் ஏன் புள்ளையா அப்படின்னு ஷாக்காய் கேக்குறாரு. இங்கதான் புள்ள எங்கேயாவது இருக்கணும், அதோ இருக்கான் பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் போதையில தட்டு தரு மாறி வரான். இந்த பார்ட்டிக்காக தான், இந்த பங்கனுக்காக தான் எப்படி பேசணும் வைக்கணும்னு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்னடா பண்ணி வச்சிருந்தேன்னு கேட்டா, நேத்து பார்ட்டி நடந்துச்சுல எம்பி சீட் எல்லாம் அவனுக்கு கிடைக்க போது கொஞ்சம் நர்வஸா இருக்குது, பயமா இருக்குன்னு சொன்னா சரக்கு ஊத்தி விட்டோம். குடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓலா வேலை செய்து போலன்னு சொன்னதும் தாத்தாவுக்கு பயங்கர கோவம் வரும். கையில இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அடி நினைப்பாரு. உறவாக்கற உன்னெல்லாம் விடவே மாட்டேன், ஏன் ரத்தம் அவன் அவனை அரசியலுக்குள்ள கொண்டு வர்றான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து
இப்படி பண்றேடா பாவின்னு அடிக்கிறாரு. என் குடும்பத்திலயும் சரி என் அரசியலுக்கும் சரி எதிர்காலமே அவன் தான். அவனை இப்படி பண்ணிட்டியே, இப்படி வேஸ்ட் ஆகி வச்சிருக்கிறியே, இந்த வெங்கட சுவாமியுடைய வாரிசுடா அவன் அப்படின்னு சொன்னதும் யாரு உன் வாரிசுன்னு மருமகன் கோவப்படுறாரு. இவன் ஏன் புள்ளையே இல்ல, அப்புறம் எப்படி இவன் உன் பேரனாவா அப்படின்னு கோவத்துல பொங்குறாரு மருமகன். எனக்கு புள்ளையே பிறக்கலையான்னு தலையில அடிச்சுக்கிட்டு புலம்புறாரு. பிரகாஷ்ராஜ் கேட்ட ஆடி போறாப்ல. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு இருக்கிற ஒரே வாரிசு அந்த குண்டூர்காரன் தான். அவன் தான் கரெக்டா சொல்ல நம்ம ஹீரோட என்ட்ரி. அந்த வெங்கடரமன் தான் உன் பேரன், உன்னோட ஒரே பேரன் அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல பிரகாஷ்ராஜ் ஆடி போறார். ரெண்டாவது பையனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. சரக்கு அடிச்சுட்டு ஏதாவது புலம்பிட்டு இருக்கிறியாங்க கேட்கிறாரு தாத்தா. 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு வேற ஜாதிக்காரனை கட்டிக்கிட்டு ஓடி போயிட்ட. அடுத்த எலெக்ஷன்ல தோத்துட்ட. அதுக்கு அடுத்த எலெக்ஷன் வரதுக்குள்ள எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி உன் அரசியல் ஆட்டத்தை நீ காட்டிட்ட. இப்போ உன் பேரன் கரெக்டா அரசியலுக்குள்ள வரப்போற அந்த நேரம் பார்த்து உன் பொண்ணு அவளோட அரசியல் ஆட்டத்தை இப்ப உனக்கு காட்டுறா. புரியலையான்னு கேட்க தாத்தாக்கு புரியல. உன் பொண்ணு ஒன்னும் என்ன ஏதோ பெரிய ஆண் அழக நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கல. உன்னை முட்டாளாக்குறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணவடா உன் பொண்ணுன்னு சொல்ல ஆடி போறார் அவர். எங்க பெட்ரூம் வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தது. அதனால நீ அடிக்கடி மேல ஏறி வரமாட்ட. இது அவளுக்கு வசதியா போச்சு. ஒரே ரூம் தான், ஆனா நடுவுல வலைய கட்டி டேபிள் டென்னிஸே ஆடலாம். அவ்வளவு தூரத்துலதான் அவளும் நானும் இருந்தோம். ஏன் இன்னும் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலன்னு நீ யோசிக்கிறதுக்குள்ள நான் முழுகாம இருக்கிறேன்னு அவளே வந்து சொன்னா. இங்க குழந்தை பெத்துக்கிறது கஷ்டம், பிரெக்னன்சி ப்ராப்ளம். ஆஸ்திரேலியால போய் நான் குழந்தை பெத்துட்டு வரேன்னு நீங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி அவ முந்திக்கிட்டு வெளிநாட்டுக்கே போயிட்டா. உன் பொண்ணு வயிறு வீங்கினாப்ல, பிரெக்னண்டா இருக்கிறாப்ல, ஒரு போட்டோ நீ பாத்துருக்கிற அப்படின்னு கேட்கும் போதுதான் தாத்தாவுக்கு மரமண்டைக்கு ஏறுது. இல்ல ஏன்னா உண்மையிலே அவ பிரெக்னண்ட் ஆனதே கிடையாது. எங்கே இருந்த ஒருத்தனை இவன் தான் என் புள்ளன்னு அவ கொண்டு வந்தா. நீயும் என் வாரிசு என் ரத்தம் சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுன. ஆளுதா அத சங்கீதம். அவன் மேல மூக்கல் அடிச்சா சென்ட் வாசம் தூக்குதுன்னு பேர்ல கூட வைரம் இருக்கும்னு வைர ராஜகோபால்னு இவனுக்கு பேரு வச்ச. இப்போ எம்பி ஆக்க போற. இல்ல நல்லபடியா போச்சுன்னா அடுத்து பிஎம்ஆ கூட ஆக்குவ. ஆனா இப்போ இவன் உன் பொண்ணுக்கே பிறக்கலன்னு தெரிஞ்ச பிறகு ஆக்குவியா? என்னையா பண்ண போற நீ அப்படின்னு கேக்குறாரு. எச்சி முழுங்குறாரு பெருசு. உன் கூடையே இருந்துகிட்டு தன்னோட குடும்பத்தை அவ எப்படி சேஃப் கார்டு பண்ணான்னு உனக்கு தெரியுமா? நீயே எதிர்பார்க்காதபடி கோர்ட்டுக்கு போய் தாம் புருஷனையே குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சது அவ. 25% அவளை நம்புன. என்ன கட்டிக்கிட்டா 50% அவளை நம்புன. அடுத்து இவன் தான் பேரன்னு சொன்னா 75% நம்பிட்ட. தாம் பிள்ளையவே அரைஞ்சு வெளியில போடான்னு சொன்னா 100% அவளை நீ நம்பிட்ட. ஒரு தாய் தாம் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம் போவாங்கிறத அந்த தாய் ப்ரூவ் பண்ணிட்டா. ஐயோ அம்மா, உன் பொண்ணு என்ன சாதாரண பொண்ணா? உன்ன மாதிரி 3 ஆம்பளைகளை சேர்த்து கூப்பிட்டா கூட 3 பேரோட தலையிலையும் மொட்டையடிச்சு மிளகா அரைச்சு விட்டுருவா. டேய், இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானு தாத்தா மருமனை பார்த்து கேப்பாப்ல. உன்ன மாதிரி ஆளெல்லாம் 70 வயசுக்கு மேல உயிரோடயே இருக்க கூடாது. பேசாம அம்மா செத்து போயிருமாமா. நீ செத்து போனதான் எல்லாருக்கும் நல்லது. பேசாம அட்வைஸ் கேளு, செத்து போ அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் பேர தாத்தான்னு கூப்பிட்டதும் யாரா தாத்தா யாரான்னு கம்பெடுத்து அடிக்கிறாரு ரெண்டாவது புள்ளைய. தான் ரத்தம் இல்லைன்னு தெரிஞ்சதும் எப்படி எரிஞ்சு விழுகிறாருன்னு பாருங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரா விளையாடுறீங்களா? எல்லாரையும் கொண்டுடுவேன். அவதானே எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல அவளை கொள்ற அப்படின்னு சொல்லி முடிக்கல. நம்ம ஹீரோ உள்ளதான் உட்கார்ந்துருப்பாப்ல. தொட்டுப்பாரு, உனக்கு 100 மரணத்தை நான் காட்டுவேன்னு ஹீரோ தாத்தாவையே மிரட்டுறாப்ல. அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா நம்ம பையன். என்னடா கல்ல விட்டு போடுறாப்ல, கள்ளத்தனமா வந்திருக்கிறேன்னு கேட்டனா பேசணும்னு தோணுச்சுன்னு சொல்லுவேன். வா உட்காந்து பேசலாம், வா சேர போடு வா உட்காருன்னு சொல்லிட்டு எதுக்கு உட்கார்ந்துக்கிறாங்க. உங்க அம்மா என்ன கோயில் இருக்கிற சாமியா? அப்பப்போ வந்து சாமி கும்பிட்டு போறாப்புல வந்து பாத்துட்டு போற. அவ ஒரு ராட்சசிடான்னு தாத்தா சொல்லுவார். அப்படியா? சரி, நரகம் ராட்சசி இதெல்லாம் உனக்கு கரெக்டா செட் ஆகுமே. அப்படி இருக்க ஏன் அந்த ராட்சசிய கொலை பண்றதுக்காக லாரிய வேத்தி அடிக்க பார்த்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. என்னடா கதை வேற மாதிரி போகுது. பெருசுக்கு இருமல் வருது. அந்த தாசு கிட்ட கேளு, எனக்கு என்ன தெரியுங்கிறாரு பெருசு. பார்த்தா தண்ணி குடுக்கறதே நம்ம தாசு தான். தாத்தாக்கு இது அடுத்த சாக்கு. ஹீரோ பக்கத்திலே உட்காந்துக்கிறாரு தாசையா. டேய், இந்த தாசு பண்ணல நீ விசாரிச்சிட்டியா? ஒரு கால் அந்த கெடா எம்எல்ஏ அவனோட வேலையா இருக்கலாம் அப்படிங்கிறாரு தாத்தா. பார்த்தா கெடாவும் அங்கதான் இருக்கிறார். அவரையும் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டார். அவரும் செய்யல. பெருசுக்கு முடி புழுங்குது. எது முழி புடுங்குது. அடுத்து என்ன அந்த பெரியார் அப்படியே பண்ண சொல்லிருப்பியா? அவனையும் விசாரிச்சுட்டோம். அவனையும் இங்கதான் இருக்கிறான். சொல்லு, எல்லார் வேலையும் பறி போடணுமா இல்ல உண்மையை சொல்றியா? நீ தானே பண்ண, ஏன் பண்ண சொல்லுன்னு கேக்குறாப்ல. என்ன விளையாடுறியா? அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா நமக்கு தேவை சிம்பதி. அந்த சிம்பதி ஓட்டுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணேன்னு தாத்தா சொல்றாரு. இப்ப சர்வே செக் பண்ணி பாரு, என் முன்னோட வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பெருசா ஆயிடுச்சு? உங்க அம்மா ஒண்ணு சாகலையே அப்படின்னு சொன்னதும் தாத்தா கழுத்தை பிடிச்சு அப்படியே கொண்டு வந்து படுக்க போட்டுருக்கான். இப்பயே உன்னை கழுத்து நெரிச்சு கொண்டு
கொன்னுடுற, பெரியவர் இறந்து போயிட்டாருன்னு டபுள் சிம்பதி கிடைக்கும், எங்க அம்மா கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்க, கொன்னுரட்டுமா அப்படின்னு கேட்க பெருசுக்கு இருமல் வருது. இவன் பேரன் இல்லைன்னு தெரிஞ்சதும் கம்ப விட்டு அடிக்கிற. ஆனா இவன் தான் புள்ள இல்லைன்னு தெரிஞ்சும் 30 வருஷம் நல்லபடியா வளர்த்தவ எங்க அம்மா. என்னடா தம்பி சரிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுறாரு தம்பி கிட்ட. அவங்க பண்ணது துரோகம், நீ பண்ணது என்ன தியாகமா அப்படின்னு கேக்குற. எங்க அம்மா பண்ண தியாகத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு காட்டுட்டுமா கேக்குறியா? உன் நெஞ்சியே வெடிச்சு போயிடும். பிடிக்காத ஒரு கல்யாணம் ஆனாலும் துறவர வாழ்க்கை, பெத்துக்காத பையன், அவசியமே இல்லாத பதவி, இதெல்லாம் ஏன் செஞ்சாங்கன்னு இப்பதான் புரியுது. உன் மிரட்டலுக்கு பயந்து நான் ராஜா மாதிரி நல்லபடியா வாழணுன்றதுக்காக பிடிக்காத இத்தனை விஷயத்தையும் செஞ்சது எங்க அம்மா. தெரிஞ்சு செஞ்சியோ இல்ல தெரியாம சொன்னியோ, எங்க அம்மா சாமி தான், கோயில்ல இருக்க வேண்டியவங்க தான். அந்த சாமி ஒண்ணு விட்டு போச்சுன்னா ஒரு பயம் ஒண்ணு சீண்ட மாட்டான் தெரியுமா அப்படின்னு கேட்க கரெக்டா பின்னாடி இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அந்த சாமி அந்த அம்மா. ஏண்டா மனசுல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு சண்டைக்கு தாண்டா நீ வந்த அப்படின்னு அம்மா கேட்டா, அப்படியே தாத்தா மாதிரியா வர்ற அப்படிங்கிறாங்க அவங்க. அங்க தாத்தா பொண்ணை பார்த்துட்டு செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இங்க என்னம்மா வந்து பேசுற அப்படின்னு கேக்குறாரு பொண்ணை பார்த்து. நான் என்ன பண்ணேன்ப்பா, என்ன குடோனை எரிச்சனா இல்ல ஒரு கொலையவே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணேனா? என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், அது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனா நான் ஜெயிப்பனா இல்லையான்னு சர்வே பண்ண இல்ல, இப்ப எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு போயிட்டா உன் நிலைமை என்ன ஆகும்னு ஒரு சர்வே வேணா எடுத்து பாரு அப்படின்றாங்க. போறையா எங்க போவ அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. யாரு போன மொத்தமா கொண்டுடுவேன்னு மிரட்டுவாப்ல அந்த அம்மா. ஏய் அப்படியே உன்ன மாதிரியே புள்ளைய பத்தி வச்சிருக்கிறேன், இவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் கொண்டுடுவேன்னு மிரட்டுறியா? அப்ப இவன் 10 வயசு 3 அடி, உன்னை பார்த்து பயந்தேன். இப்ப என் புள்ளைக்கு 6 அடி, உன்னை விட ஒரு அடி கூட, இனி உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. என்னடி அப்படியே அவன் மாதிரியே நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, நான் எங்க அவன் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், அவன் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறான், என்ன அவன் ஏன் புள்ள அப்படிங்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன். அவருக்கு இருமல் தான் வருது. எங்க ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேக்குறேன். மறுபடியும் அந்த மாதிரி ஏன் புள்ளங்குது, இத்தனை வருஷமா சொல்லலையே அப்படின்னு கேட்பான். ஏன் தினத்திரமும் போன் பண்ணி என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்கினியா இப்படி எல்லாம் கேட்டாதான் பாசம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்தேன் விரட்டி விட்டீங்க அப்படின்னு கேக்குறான். எங்கடா விரட்டி விட்டேன், பால்கனில இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தாண்டா இருந்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி என்னை அடிச்சியே அப்படின்னு கேட்டா, புள்ளைய தொட்டு பாக்கணும்னு ஆசையா இருந்தது, தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வடிப்பான். தாத்தா கேட்டையா, இந்த வார்த்தைய கேக்குறதுக்காக இன்னொரு 25 வருஷம் கூட பிரிஞ்சிருக்க தயாரா இருக்கிறேங்கிறாப்ல. அவர்கிட்ட என்ன பேச்சு, வாடாமோனே போலான்னு சொல்லிவிட்டு அம்மாவும் புள்ளையும் குண்டூருக்கே கிளம்பிட்டாங்க. தாத்தா அங்க இருந்து ஏன்னு கத்துறாரு. தடுங்கடான்னு சொன்னா செக்யூரிட்டியை எத்தி தள்ளிட்டு தலைவன் கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. கட்சிக்காரங்களும் வருவாங்க, அவங்களையே அடி, ஒன்னும் புரியல வெளியில என்ன நடக்குதுன்னு. நம்ம தாசு கடா எல்லாம் நல்லபடியா இவங்க குடும்பத்தை அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எப்பவுமே ஜன்னல பார்த்தா ஆப்ல காத்துக்கிட்டு இருப்பார்ல, அவருக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, தன் முண்டாட்டி வராளோ அப்படின்னு ஏதோ ஒரு உணர்வு அவருக்கு சொல்லுது. இந்த பக்கம் வண்டியும் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. கதவை தட்டுறாங்க. அன்னைக்கு கதவை மூடின அதே அத்தை இன்னைக்கு கதவை திறக்கிறாங்க. அன்னைக்கு கதவை மூடி இருக்க கூடாதுன்னு கில்ட்டி ஃபீலிங்ல இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபீலிங் போகணுன்றதுக்காகத்தான் நம்ம ஹீரோ கதவை தட்டி இருப்பான். புஜி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டதும் அவங்களுக்கு மயக்கமே வந்துடும். 2 பேரும் கட்டி பிடிச்சு கதறாங்க. ஆனா ரம்யா கிருஷ்ணனை விட அந்த அம்மா நடிப்பு பாடு பயங்கரமா இருக்குது. அவ்வளவு அழகா நடிக்கிறாங்க. அவார்டே கொடுக்கலாம். மேல ஏறி வராங்க. தன் மனைவிக்காகவே இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு மனுஷன். எந்த வண்டியில தான் பொண்டாட்டி புள்ளைய வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரோ அந்த வண்டியை பார்க்கிங்ல போடாம பெட்ரூம்ல வச்சிருக்காரு. அவங்க ஞாபகத்தமா எவ்வளவோ ஐட்டங்கள் பெட்ரூம்குள்ளதான் இருக்கு. இதெல்லாம் பண்ணது இவங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் சொன்னதும் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, சொல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இவர் சொல்லுவாரு. சரி சின்னஞ்சிருச்சுக்க நல்லபடியா இருக்கட்டும்னு ஹீரோ இறங்கி கீழே வந்துருவான். இங்க வந்து பார்த்து எங்க அத்தை ஃபீல் பண்ணுவாங்களோன்னு, அம்மா வந்துருச்சேன்னு கண்டுக்காத, இன்னையில இருந்து எனக்கு 2 அம்மா அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மாக்கு ஒரே சென்டிமெண்டா போயிடும். பெருசு அடங்குறாப்ல தெரியல. ஊர்ல இருக்கிற தம்பிக்காரனுக்கு போன போடுவாப்ல. இப்ப அவருக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அண்ணன் சாவுக்கு காரணம் இந்த குடும்பம் இல்ல அந்த பெருசுதான். கட் பண்ணிட்டு போனை பிளாக் பண்ணி விடுறான்னு சொல்லிடுறாப்ல, செஞ்சிடறாப்ல. தாத்தா இப்ப மருமகன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படியாவது பேரனை யார நம்ம ஹீரோவை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து எம்பி ஆக்கணும்னு. அவன் வரமாட்டான், நீங்க என்ன பண்ணாலும் அவன் வரமாட்டான்னு மருமகன் அடிச்சு சொல்றாப்ல. கூடவே ஒரு பழமொழி சொல்றாரு. இந்த வீட்டுல விசேஷம் நல்ல நேரம்னா மாவிளைய அப்படி தோரண மாதிரி அப்படி கட்டி தொங்க விடுவோம். ஒரு 2-3 நாளைக்கு சில நாட்களுக்கு நல்லா இருக்கும், மனமா நல்லா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இலையெல்லாம் அப்படியே மசமசத்து காஞ்சு போயிடும். அப்புறம் அந்த இலைகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு உரசும் போது கரைச்சு சத்தம் டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் நீ. சரி டிஸ்டர்பன்ஸா இருக்கே தூக்கி போடலாமேன்னு பார்த்தா நல்ல காரியத்துக்காக நல்ல விஷயத்துக்காக கட்டின தோரணை அதை தூக்கி போட மனசும் வராது, தூக்கி போடாம இருக்கவும் முடியாது. அந்த மாதிரிதான் நீ மாமோய் அப்படின்னு சொன்னதும் அப்படிங்கிற ஆமாங்கிறாப்ல. இவரு சரக்கு அடிக்கிறான்னு கேட்டா வேண்டாமப்பா, அன்னைக்கு சரக்கு அடிச்சு நான் புலம்புனதே போதும், நீ ஏன் குடிங்கிறாப்ல மாமனாரை பார்த்து. அடுத்து வக்கீல் வீட்டுக்கு வந்து பொண்ணை கூட்டிட்டு ஹீரோ கிளம்புறாப்ல. வக்கீல் கேட்டா என்ன சொல்றதுன்னு கேட்டா, பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லு, மாப்பிளையே கூட்டிட்டு போயிட்டாப்லன்னு சொல்லு என்ன அப்படிங்கிறாப்ல. சொன்னதோட நிக்காம குண்டூருக்கே கூட்டிட்டு கிளம்பிட்டாப்ல நம்ம ஹீரோ. அதோட படமும் இங்க